So very glad to see so many young couples. இவ்வளவு அநேக இளம் தம்பதியினர் முகத்தை பார்ப்பதற்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. When I meet young couples, I ask them one question. இப்படி இளம் தம்பதியினரை எல்லாம் நான் பார்க்கும்போது ஒரு கேள்வியை நான் கேட்பேன். Do you fight? நீங்கள் சண்டை போடுவீங்களா? Some are honest, they say yes, we fight. ஒரு சிலர் நேர்மையாக ஆமா நாங்கள் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. But I tell them, you fight but immediately you reconcile. நான் உடனே அவர்களிடத்தில் சொல்லுவேன், சண்டை போடுங்கள் ஆனால் காரியங்களை சரி செய்து விடுங்கள், ஒப்புரவாக்கி விடுங்கள் என்று சொல்லுவேன். See, in the gospel, there are some things Jesus says, first you do this. சுவிசேஷங்களிலே இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது முதலாவது இதை செய்யுங்கள் என்று அவர் சொல்லுவார். Yeah. So do you know where the first comes first? முதலாவது எங்கு வருகிறது தெரியுமா? I believe it is in Matthew chapter 5. மத்தேயு 5ஆம் அதிகாரம் It is in 24th verse it is there. 24ஆம் வசனம். Yeah. First. முன்பு. Yeah. So search the Gospels where all Jesus says, first you do this. ஆகவே வேதத்திலே ஆண்டவர் எங்கெல்லாம் முன்பு முதலாவது என்று சொல்லுகிறாரோ அதையெல்லாம் தேடி கண்டுபிடியுங்கள். And see whether you are doing it first. ஆகவே அப்படி தேடி கண்டுபிடித்து அதை நான் முதலாவது செய்கிறேனா என்று சோதித்து பாருங்கள். Yeah, 24th verse, I'll read it in English. 24ஆம் வசனம். Yeah. I'll read 23 and 24. 23 24. Therefore, if you are presenting your offering at the altar, and there remember that your brother has something against you, leave your offering there before the altar and go. First be reconciled to your brother, and then come and present your offering. மத்தேயு 5:23-24. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. So first be reconciled. ஆகவே முன்பு ஒப்புரவாக வேண்டும். I think that is the first. அதுதான் முதலாவது முன்பு என்று நான் விசுவாசிக்கிறேன். And second, it is in 6th chapter 33rd verse. அடுத்ததாக மத்தேயு 6:3. All of us know this, many of us know this verse. அநேகருக்கு இந்த வசனம் நன்றாக தெரியும். Seek first the kingdom, his kingdom and his righteousness. 33ஆம் வசனம் மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். Okay. Another one. Okay. First take the speck in your eye. முன்பு உன் கண்களில் உள்ள அந்த உத்திரத்தை எடுத்து போடுங்கள். And 4 more places it is coming, you find out. ஆக இன்னும் 4 இடத்திலே இப்படியாக வருகிறது, அதை நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். At least 7 places. 7 இடங்களிலே இப்படியாக வருகிறது. So I tell them, you fight but reconcile. ஆகவே நான் இப்படி இளம் தம்பதியிடத்திலே நீங்கள் சண்டை போட்டாலும் ஒப்புரவாகி விடுங்கள் என்று சொல்லுவேன். Another thing I say, இன்னொரு காரியத்தையும் சொல்லுவேன். you fight, நீங்கள் நல்ல சண்டை போடுங்க, but eat food. ஆனா சாப்பாடு சாப்பிடுங்க, prepared by your wife. உங்க மனைவி பண்ணக்கூடிய சாப்பாடை சாப்பிடுங்க. Don't say I won't eat. நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லாதீங்க. Yeah, have it as a principle. இதை ஒரு கொள்கையாக கொண்டிருக்க வேண்டும். Yeah, never say I won't eat. நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு காலம் சொல்லாதீங்க. Because when you say I don't want food, எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது what you are saying really is, நீங்க உண்மைக்குமே என்ன சொல்றீங்க அப்படின்னா, I don't want you. எனக்கு நீ தேவையில்லை. That's very hurting, no? அது ரொம்ப புண்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. Yeah, she left everything. She left father, mother, brothers, sisters, trusting you. உங்களை நம்பி அவங்களோட அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு உங்களை நம்பி வந்தாங்க. And when you also say I don't want you, எனக்கு நீங்க தேவையில்லை, நீ தேவையில்லை அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது a woman's life will be really very tough. ஒரு ஸ்திரீயினுடைய மனது மிகவும் கஷ்டப்படும். Feeling of rejection.
தன்னை நிராகரித்து விட்டார்கள் என்கிறதான ஒரு எண்ணம். The person with whom I have entrusted my life now says, I don't need you. நான் என்னுடைய வாழ்க்கையே ஒரு மனிதனுடைய கையில் நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன், ஆனால் அந்த மனுஷன் நீ தேவையில்லை அப்படின்னு என்னை பார்த்து சொல்கிறார். So hereafter if you fight, don't say I don't need food. ஆகவே இனிமேல் நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா சாப்பாடு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. Some people will tell it in a tactic way. வேறு சிலர் ரொம்ப சூழ்ச்சியாக வேறு விதமாக சொல்லுவாங்க. Some problem with the stomach. எனக்கு வயிற்றில் ஒரு பிரச்சனை இருக்குது, I don't feel like eating. எனக்கு சாப்பிடணும் போல தோணலை. All those things don't say at the time of when you have some misunderstanding. இப்படி தவறாய் புரிந்து கொண்டு சண்டையாக இருக்கும் பொழுது இப்படிலாம் காரணம் சொல்லாதீங்க. Yeah, fight comes because two different personalities are joining together. ஏனென்றால் இரண்டு ஆழ்தத்துவம் கொண்ட நபர்கள் இப்பொழுது ஒன்றாய் கூடியிருக்கிறார்கள். Yeah. It is like two rivers coming and joining. அது இரண்டு நதிகள் ஒன்றாய் வந்து கூடுவது போல். Yeah. And at the joining place it is not smooth, there's turbulence. அந்த ஒன்றாய் கூடக்கூடிய இடத்திலே அங்கு சுமூகமான ஒரு சூழ்நிலை காணப்படாது. Some 50 students left one university to go to Bangalore. ஒரு யூனிவர்சிட்டியிலிருந்து ஒரு 50 மாணவர்கள் பெங்களூருக்கு சென்றார்கள். On the way they visited Okanakkal. ஒகேனக்கல் என்ற இடத்தை அவர்கள் சுற்றி பார்த்தார்கள். They all went in the small boat, round boat, Parisal there. Yeah. பரிசல்ல அவர்கள் எல்லோருமே சேர்ந்து போனார்கள். And they all went to the bus and sat. அவர்கள் எல்லோருமே பஸ்ல போய் ஏறி உட்கார்ந்துட்டாங்க. And the leader is counting. இப்பொழுது அங்கே உள்ள அந்த லீடர் அவர் எண்ணுகிறார். One fellow is missing. ஒருவர் காணவில்லை. Hey, who is that? Who is that? They are asking. யார் அது காணாமற் போனவர்? They are all tight mouthed. They close their mouth. They are not opening their mouth. எல்லாரும் வாயை மூடிட்டு திறக்கவே மாட்டேன்றாங்க. Then slowly the back row two students are telling. கடைசி வரிசையில் உட்கார்ந்திருந்த மாணவர்கள் சொல்லுகிறார்கள், Sir, one student went into the river but he did not come back. ஒருத்தன் அந்த தண்ணிக்குள்ள ரிவர் ஆறுக்குள்ள போனா ஆனா திரும்ப வரல சார். Hey, why are you not? You should have told earlier. நீ ஏற்கனவே சொல்லியிருக்கணுமேப்பா. No, we tried sir that we thought he will come. He didn't come back. அவன் வந்துருவான்னு நாங்க பார்த்தோம் சார், ஆனா அவன் வரல சார். Imagine the situation. The staff who went with them. அவர்களோடு சென்ற அந்த வாத்தியார்கள் அவருடைய நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Immediately they went to the place, the river side. எல்லோருமே அந்த waterfalls. Yeah. அந்த நீர்வீழ்ச்சி அந்த இடத்துக்காக அவர்கள் சென்றார்கள். This boy is from Hyderabad. இந்த பையன் ஹைதராபாத்தை சேர்ந்தவர். And only son for his parents. அவருடைய பெற்றோருக்கு ஒரே மகன். And father is working as a manager in a state bank. ஒரு ஸ்டேட் பேங்க்ல மேனேஜராக அவருடைய தகப்பனார் வேலை செய்கிறார். Immediately they rang up to him. உடனடியாக தகப்பனாருக்கு ஃபோன் செய்தார்கள். And mother after hearing the news fell down. அம்மா அந்த செய்தியை கேட்ட உடனே கீழே விழுந்து விட்டார்கள். And she was admitted in the hospital. அவர்கள் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். He had to come. He took a flight and came. அவர் ஃளைட் எடுத்து வந்து அந்த இடத்திற்கு வந்தார். They rang up to the college. காலேஜுக்கு ஃபோன் அடித்தார்கள். So they retained 3 or 4 people. All of them were asked to go. 3-4 பேரை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவர்கள் எல்லாம் அனுப்பிவிட்டார்கள். Tour to Bangalore was cancelled. அந்த பெங்களூருக்கு போக வேண்டியதான அந்த டூர் கேன்சல் பண்ணப்பட்டது. Then they were asking them what really happened, you say. ஆகவே இப்பொழுது அங்க என்னதான் நடந்தது அப்படினு அங்க This fellow knew swimming. இந்த பையனுக்கு நல்லா நீச்சல் தெரியும். And he was swimming. அவர் நீச்சல் அடித்துக் கொண்டிருந்தார். And he told these people. அந்த அங்க இருந்தவங்கள்ட்ட அவர் சொன்னாராம், See, now I am going to cross this place where lot of turbulence is there. இங்க தண்ணி வந்து சேர்ந்து ரொம்ப டர்புலன்ஸா இருக்கக்கூடிய இந்த இடத்தை நான் ஸ்விம் பண்ணி போறேன். This stream comes like this, another stream joins there. இங்கிருந்து ஒரு நீர்வீழ்ச்சி வருகிறது, இங்கிருந்து ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்றாக வந்து கூடுகிறது. And there the turbulence, the power, so much. அங்கு ஒன்றாய் சேரக்கூடிய அந்த இடத்திலே டர்புலன்ஸ் அதிகமாக இருக்கிறது. He went there. அதற்குள்ளாக அவர் செல்கிறார். He could not swim. அங்கு அவரால் நீச்சல் அடிக்க முடியவில்லை. That force drowned him. அந்த சக்தியானது அவரை இழுத்து விட்டது. So I wanted to say the force in two streams joined together. ஆகவே இப்படி இரு நீர்வீழ்ச்சிகள் ஒன்றாய் சேரும் பொழுது உண்டாகக்கூடிய சக்தியை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். Sometimes two streams are very slow, less water. When they join, not much turbulence. ஒரு சில நேரங்களிலே இப்படி நீர் ஓடைகள் ஓடிக்கொண்டு ஒன்றாய் சேரும் பொழுது அங்கு பிரச்சனையே இல்லாமல் ஸ்மூத்தாக சென்றுவிடும். Yeah, some couple are like that. ஒரு சில தம்பதியினர் அப்படியாக இருப்பார்கள். But not many.
அநேகர் அப்படி இருக்க மாட்டார்கள். So, but the turbulence is not going to be there for long distance. அந்த டர்புலன்ஸ் ரொம்ப நீண்ட தூரத்துக்கு இருக்க போவதில்லை. After short distance, it stops. கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் அந்த டர்புலன்ஸே இருக்காது. Then it peacefully running. அதுக்கப்புறம் சமாதானத்தோடு அப்படியே போய்கிட்டே இருக்கும். So that's a picture of the family where two people are coming together. ஆகவே இப்படி இரண்டு பேர் ஒன்றாய் கூடி குடும்பமாய் வரும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சித்திரம். But turbulence goes on endlessly means something wrong. ஆனால் இந்த டர்புலன்ஸ் கடைசி வரைக்கும் போய்கிட்டே இருந்ததுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை. Yeah, they need help. அவர்களுக்கு உதவி தேவை. Yeah, we should not hesitate to help. நாம் உதவி வேண்டும் என்று கேட்பதற்கு நாம் தயங்கக்கூடாது. Yeah, we should never hesitate. நாம் ஒரு காலம் தயங்கக்கூடாது. There were one family. ஒரு குடும்பம் ஒன்று உண்டு. And they were about to separate. அவர்கள் பிரிந்து போகிற நிலைமையில் இருந்தார்கள். Yeah, so much of fighting. அவர்களுக்குள்ளே அநேக பிரச்சனை சண்டை. And both of them said, oh, okay, we will divorce each other. அவர்கள் இருவருமே நாம் விவாகரத்து செய்து விடலாம் என்று This முடிவெடுத்தார்கள். cannot endlessly go. இப்படி முடிவே இல்லாமல் போய்க்கொண்டே இருக்க முடியாது. Then there was one suggestion from somebody. யாரோ ஒருவரிடத்திலிருந்து ஒரு அறிவுரை சொல்லப்பட்டது. You decided to divorce. நீங்க எப்படியோ விவாகரத்து செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. Okay, do that. நீங்க அதை பண்ணிடுங்க. But for my sake, come and spend some time with one person. ஆனால் எனக்காக ஒரு நபரோடு கூட கொஞ்ச நேரம் செலவழியுங்கள். Okay, what is there? They both agreed. ஓகே, அதனால என்ன, ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து சென்றார்கள். They went to that person. அந்த நபரிடத்திலே அவர்கள் சென்றார்கள். He was a surgeon. அவர் ஒரு அறுவை சிகிச்சை But also he is doing counseling. அவரும் கூட இப்படி கவுன்சிலிங் செய்யக்கூடியவர், ஆலோசனை கொடுக்கக்கூடியவர். And he sat and listened to them. அவர்களிடத்திலே உட்கார்ந்து அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டார். And he listened to both of their past life. அவருடைய கடந்த கால வாழ்க்கையெல்லாம் அவர் அப்படியே கேட்டுக்கொண்டிருந்தார். The woman was telling, lady was telling. அந்த ஸ்திரீயானவள் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். Yeah, is there any incident in your life that happened which you remember that has affected your mind? உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த ஏதோ ஒரு சம்பவம் உங்கள் மனதை பாதித்த ஏதாவது ஒரு சம்பவம் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? She was telling one after the other. அவர்கள் ஒன்றொன்றாய் சொல்லிக்கொண்டே வந்தார்கள். Very close friend left me. என்னுடைய நெருங்கிய தோழி என்னை விட்டு போய்விட்டாள். Okay, think beyond that, any other thing. அதற்கு மேல வேற ஏதாவது நடந்திருக்கிறதா யோசித்து பாருங்கள். Why the problem comes? ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது? He was asking the husband. கணவனிடத்திலே அவர் கேட்டார். Husband started telling. உடனே கணவர் சொல்ல ஆரம்பித்தார். She is working, I am also working. அவர்களும் வேலை செய்கிறார்கள், நானும் வேலை செய்கிறேன். And every time she gets salary, ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் போது she buys 2 or 3 sarees. 2 அல்லது 3 சேலை வாங்கிடுவாங்க. And when I opened the almirah, திறந்தோம்னா no place for sarees. சேலை வைக்கிறதுக்கு இடமே இல்லை. We have to buy another almirah. இன்னொரு அலமேரா வாங்கணும். When I questioned that, நான் அதை கேள்வி கேட்டேன். we have already sufficient sarees, so much stacked, why you want to buy? உனக்கு போதுமான அளவுக்கு சேலை இருக்குது, ஏன் இன்னும் சேலை வாங்குற? I am earning. நான் சம்பாதிக்கிறேன். Why are you questioning? நீ என்ன கேள்வி கேட்கிறது? So the fight starts. இப்படியாக சண்டை ஆரம்பிக்கிறது. Then this counselor was asking, the brother was asking. இந்த ஆலோசனை சொல்லக்கூடியதான சகோதரர் இப்பொழுது அவர் கேட்டார். Any other incident that took place, can you relate? Can you relate any experience? உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு சம்பவத்தை இதோடு கூட ஒத்து பார்க்க முடிகிறதா? Then she used to say, every time my father is in a transferable job. உடனடியாக அந்த ஸ்திரீ சொன்னார்கள், என்னுடைய தகப்பனார் ஒவ்வொரு முறையும் வேலை மாற்றம் அடைந்து செல்லும் பொழுது we go to new school. நாங்க புது ஸ்கூலுக்கு போவோம். That is bit tough for me. அங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். Then can you tell when you go to a new school what happened? புது ஸ்கூலுக்கு போன உடனே அங்க என்ன நடக்கும்? No friends. நண்பர்களே இல்லை. Because all others are having already their own friends, so far I am left alone. அங்கு படிக்கக்கூடியவர்களுக்கு ஏற்கனவே அவர்களுக்கு தோழிகள் எல்லாம் உண்டு, எனக்கு மட்டும் யாருமே இல்லாதனால நான் தனியாகவே இருப்பேன். But one day, ஆனால் ஒரு நாள், it was my birthday. அது என்னுடைய பிறந்த நாள். I went there with a new dress. நல்ல புது Dress போட்டுட்டு நான் போனேன். I got many friends. உடனே எனக்கு நிறைய தோழிகள் கிடைத்தார்கள். They all came. Hey, where did you buy this dress? This looks very nice, so nice. எல்லாரும் வந்து இந்த Dress எங்க வாங்குன? ரொம்ப அழகா இருக்கே, நல்லா இருக்கே, எங்க வாங்குன? I got friends there. உடனடியாக எனக்கு தோழிகள் கிடைத்தார்கள். I was happy. நான் சந்தோஷமா இருந்தேன். Then this brother told her. உடனே இந்த சகோதரர் சொன்னார், some of the experiences we undergo when we were very young. நாம் சிறு வயதிலே நாம் கடந்து செல்லக்கூடிய அநேக அனுபவங்கள், we learn a lesson.
நாம் அதிலே ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். And that is stored in the subconscious level. அது நம்மளுடைய மனதிற்குள்ளாக அது ஆழ் மனதுக்குள்ளாக அது சேகரிக்கப்படுகிறது. And when you become teenage and all, it doesn't show. நாம் ஒரு 10 பருவத்தில் வரும்பொழுதெல்லாம் அது ஒன்றும் தெரியும். Because you play and you have lessons and so many things. நமக்கு अनेक காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதனால் அது ஒன்றும் நமக்கு பெரிதாக தெரியவில்லை. But when you become an adult, ஆனால் இப்பொழுது முதிர் பருவத்துக்கு வரும் பொழுது that lesson comes. இப்பொழுதுதான் அது மேலே வருகிறது. And what that lesson says? அந்த பாடம் என்ன சொல்லுகிறது? Your worth is because of your dress. நீ போடுகிற Dressனால தான் உனக்கு மதிப்பே. Otherwise people won't come to you. அப்படி இல்லனா மக்கள் உன்கிட்ட வரவே மாட்டாங்க. Otherwise you won't get any friends. அப்படி இல்லனா உனக்கிட்ட ஒரு தோழிகளுமே கிடைக்க மாட்டார்கள். That is a drive which is driving her to buy sarees. அதுதான் இப்பொழுது அந்த பாடம் தான் அவர்களை இப்பொழுது உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது. Yeah. See, somebody was asking, how is it in your campus, boy and girl? உங்களுடைய நீங்க வேலை செய்யக்கூடிய அந்த கல்லூரியிலே ஆண்கள் பெண்கள் பழகக்கூடிய விதம் எப்படி இருக்கிறது என்று ஒருவர் கேட்டார். I say our institution is better than some of the Christian institutions. நான் உடனடியாக அவரிடத்திலே சொன்னேன், எங்களுடைய கல்லூரி மற்ற கிறிஸ்தவ கல்லூரியை காட்டிலும் நன்றாக இருக்கிறது என்று நான் சொன்னேன். At least one Christian institution. எனக்கு தெரிந்த ஒரு கிறிஸ்தவ கல்லூரியை காட்டிலும் நன்றாகவே இருக்கிறது என்று நான் சொன்னேன். They come with half naked dresses. அங்கு அரை நிர்வாண உடையோடு கூட அவர்கள் வருவார்கள். Do they really enjoy that? Do they really enjoy? அதை அவர்கள் ரசித்து போடுகிறார்களா? No. இல்லை. But people, when the cinema comes, சினிமா வரும் பொழுது somebody they want to see because half naked. அதை யாரோ அரை நிர்வாணமாக வருகிறபடினால அதை பார்க்க விரும்புகிறார்கள். And when somebody goes in ordinary dresses, nobody watches. People go with ordinary dresses, they don't watch. சாதாரண உடை உடுத்தி போகிறவர்கள் எல்லாம் அவர்கள் கண்டுகொள்வதில்லை. But something different, all look at it. யாரோ ஒருவர் வித்தியாசமா Dress போட்டிருக்காங்கன்னா உடனே ஆன் பார்க்கறாங்க. So they will happy, they are getting the attention. They are happy because they are getting attention. Okay, இப்பொழுது அவர்கள் மீது கவனம் வருகிறபடினாலே அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். So this particular type of dress if I wear, I am important, I am worth. ஆகவே நான் இப்படிப்பட்ட ஒரு உடை உடுத்தினேன் என்றால் நான் முக்கியமானவளாக எனக்கு ஒரு மதிப்பு இருக்கும். But is it true? ஆனால் அது உண்மையா? No. இல்லை. It's all the world of lust. அது இச்சை நிறைந்த உலகத்திலிருந்து உண்டாகக்கூடியது. That's why people go for very immodest dresses. ஆகவே தான் அநாகரிகமான உடைகளை எல்லாம் உடுத்தும்படிக்கு ஜனங்கள் சோதிக்கப்படுகிறார்கள். When you get children, உங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும் பொழுது take care how you dress them. அவர்களுக்கு எப்படி உடை உடுத்துகிறீர்கள் என்பதை குறித்து ஜாக்கிரதையாய் இருங்கள். Because they learn lesson. ஏனென்றால் அவர்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறார்கள். Try giving them modest dress. அவர்களுக்கு நல்ல நாகரிகமான உடையை உடுத்துவீங்க. Don't give them dresses which will expose their body parts. அவர்களுடைய உடல் அங்கங்களை வெளிக்காட்டக்கூடிய உடுப்புகளை அவர்களுக்கு உடுத்தாதீர்கள். Otherwise when they grow up it will be a severe problem. அப்படி இல்லை என்றால் அவர்கள் வளர்ந்ததுக்கு பின்பாக நமக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். So here the person which went for counseling, when the counselor told her, when the brother told her, this is your problem because in the childhood you learned a lesson that because of your dress you are important. ஆகவே இந்த ஆலோசனை சொல்லக்கூடிய சகோதரன் இப்பொழுது உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான், நான் இப்படி ஆடை உடுத்தினால் நான் முக்கியமானவளாக மதிப்புள்ளவளாக கருதப்படுகிறேன் என்று நினைப்பதுதான் உன்னுடைய பிரச்சனை. So even now without your knowledge the subconscious says buy sarees, buy sarees, buy sarees. ஆகவே இப்பொழுதும் உன்னை அறியாமலே உன்னுடைய ஆழ் மனது என்ன சொல்லுகிறது என்றால் நீ உடை வாங்கு, புதிய உடை வாங்கு என்று சொல்லுகிறது. You are not able to control that. அதை உன்னால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. Then when she understood that, she is completely released. அதை புரிந்து கொண்ட உடனே அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டாள். And they are now happy couple. இப்பொழுது அவர்கள் சந்தோஷமான ஒரு தம்பதியினராய் இருக்கிறார்கள். They are in the church. அவர்கள் சபையில் இருக்கிறார்கள். See how the small lessons they learn wrongly during the younger days affects their life. சிறு வயதிலே தவறாய் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டது நிமித்தமாக வளர்ந்தது பின்பாக அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பாதிக்கப்படுகிறது என்று பாருங்கள். So suppose some of you are constantly having some problems. உங்களில் யாருக்காவது தொடர்ந்தேச்சையாக பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். Maybe tied up to something happened in the past. ஏதோ அது கடந்த காலத்தில் நடந்த ஏதோ ஒரு பிரச்சனையோடு கூட தொடர்புள்ளதா இருக்கும். Share with somebody. அதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். Identify.
அதை கண்டுபிடியுங்கள். And see, my worth is not because of my dress, my worth is because my Savior has accepted me. என்னுடைய மதிப்பு என்னுடைய உடையின் நிமித்தமாக அல்ல, என்னுடைய இரட்சகர் என்னை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாகவே எனக்கு மதிப்பு உண்டாகிறது. My soul is precious. என்னுடைய ஆத்மா அது மிகவும் விலையேற பெற்றது. Because Jesus paid his blood and purchased my soul. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை சிந்தி விலைக்கிரயமாக செலுத்தி என்னுடைய ஆத்மாவை அவர் மீட்டுக்கொண்டார். So dress is not adding value to my worth. ஆகவே என்னுடைய உடை என்னுடைய மதிப்புக்கு அது கூட்டி கொடுப்பதே இல்லை. Yeah. So some of the wrong lessons we learn, we have to unlearn. ஆகவே நாம் கற்றுக்கொண்ட தவறான பாடங்களை நாம் அதை மறந்து விட வேண்டும். Another couple, இன்னொரு தம்பதியினர் went on having misunderstandings after misunderstandings. அவர்களுடைய எப்பொழுது பார்த்தாலும் தவறாக புரிந்து கொண்டே இருப்பார்கள். Both are born again. ரெண்டு பேருமே மறுபடியும் பிறந்தவர்கள். Both were in the church. இரண்டு பேருமே சபையில் இருந்தவர்கள். But constant fight. ஆனால் தொடர்ந்தேச்சையாக பிரச்சனை. Some will shout and fight. ஒரு சிலர் கத்தி சண்டை போடுவாங்க. Some will be quiet and fight. ஒரு சிலர் அமைதியா இருந்து சண்டை போடுவாங்க. Both are fight. ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. Yeah. So there is no category this is better, that is better, no. இது மேன்மையானது அல்லது இது மோசமானதுன்னு சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. It is like I am shouting and taking poison, somebody is without shouting taking poison. ஒருத்தர் கத்திக்கிட்டு விஷம் குடிக்கிறாங்க, ஒருத்தங்க கத்தாம விஷம் குடிக்கிறாங்க, அது போல தான். Both are from hell. ரெண்டு பேருமே நரகத்துக்கு தான் போறாங்க. So these two people, they wanted some help because they got fed up with the misunderstanding. அவர்கள் இருவருக்குமே இப்பொழுது உதவி தேவைப்பட்டது. ஏனென்றால் தவறாக புரிந்து கொண்டது நிமித்தமாக வாழ்க்கையை வெறுத்து போயிருந்தார்கள். Yeah. Because of the in-laws. மாமனார் மாமியார் நிமித்தமாக பிரச்சனை. Or நாத்தனார் also. நாத்தனார் கொழுந்தனார் இவர்கள் மூலமாகவும் பிரச்சனை. English very comfortable, in-laws. ஆங்கிலத்துல in-laws அப்படினு சொல்லிட்டா முடிஞ்சிருச்சு எல்லாம். In Tamil there is no word. தமிழ்ல அதுக்கு ஒத்த வார்த்தை இல்லை. Okay, both of them went to the brother. ஆகவே இப்பொழுது இருவருமே சகோதரத்திலே சென்றார்கள். So brother started asking the wife first. ஆகவே அந்த சகோதரர் இப்பொழுது மனைவியிடத்திலே கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறார். What is your problem? உன்னுடைய பிரச்சனை என்னம்மா? Yeah. My father-in-law is not talking to me. Father-in-law. என்னுடைய மாமனார் என்கிட்ட பேசுறது இல்ல. That is his problem. It's not your problem. அது அவரோட பிரச்சனை, உன் பிரச்சனை இல்லையே. Oh. My mother-in-law is not talking. That is her problem. மாமியார் என்கிட்ட பேசறல, அது அவங்க பிரச்சனை. You tell me, if mother-in-law is not speaking, whose problem it is? It is not your problem. மாமியார் பேசலனா அது யார் பிரச்சனை? அது உங்க பிரச்சனை இல்லையே. Oh. Then how to tell other things? The sister-in-law. Okay, அடுத்து நாத்தனா. That is her problem. அது அவங்க பிரச்சனை. What is your problem? உங்க பிரச்சனை என்ன? She is not able to tell anything. இதுக்கு அவங்களுக்கு பதிலே சொல்ல முடியல. Like that he was asking, what? Sometimes we think all the problem is ours. ஒரு சில நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா நடக்கிற எல்லா பிரச்சனையும் நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு நினைச்சுக்கிறோம். Yeah. So I want to carry something. Yeah. Imagine this is a dustbin. இது ஒரு குப்பை தொட்டி அப்படின்னு நினைவில் வச்சுக்கோங்க. I am carrying it. நான் அதை தூக்கிக்கிட்டு இருக்கேன். All kinds of unwanted things are there. தேவையில்லாத எல்லா பொருளும் அங்க இருக்குது. Now I am carrying it. இப்பொழுது நான் அதை தூக்கிக்கிட்டு இருக்கேன். Really this chair is heavy only. இந்த சேர் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு. Looks like plastic chair but it is heavy. பிளாஸ்டிக் சேர் மாதிரி இருக்கு, ஆனா ரொம்ப ஹெவியா தான் இருக்கு. So sometimes problems are also like that. ஒரு சில நேரம் பிரச்சனையும் அப்படிதான் இருக்குது. Problem also P, plastic also P. Problem free தான், plastic free தான். Now when he was asking, that is not your problem. ஆகவே அவர் இது உன்னோட பிரச்சனை இல்லம்மா அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, why should I carry which is not my problem? என்னோட பிரச்சனை இல்லாத நான் ஏன் தூக்கி சுமக்கணும்? Many people they carry so many weight and they bog down. அநேகர் தேவையில்லாத பிரச்சனைகளை தூக்கி சுமந்துகிட்டு இருக்காங்க. So that is his problem. ஆகவே அது அவருடைய பிரச்சனை. This is his problem. இது இவருடைய பிரச்சனை. This is problem. இது இவருடைய பிரச்சனை. Yeah, sort it out. Then what is my problem? ஆகவே இதெல்லாம் சரி பண்ணிட்டா என்னோட பிரச்சனை என்ன? Oh, my problem is very small. என்னோட பிரச்சனை ரொம்ப சிறிய பிரச்சனை தான். Yeah. Then from when this problem started coming? He asked. அடுத்ததாக அவர் கேட்டார், எப்பொழுதிலிருந்து இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சது? This misunderstanding. இந்த தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய பிரச்சனை. That wife was thinking.
உடனே ஒய்ஃப் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. Until my brother-in-law, from the time my brother-in-law got married. என்னோட கொழுந்தனார் கல்யாணம் பண்ணதுலேருந்து எனக்கு பிரச்சனை. Oh. So far she was the only daughter-in-law in the family. இது வரைக்கும் ஒரே மருமக அந்த வீட்டில் அவங்க. Yeah. Now one more person has come. இப்பொழுது இன்னொரு நபர் சேர்ந்து வந்துட்டாங்க. So your importance, you feel it has gone down. ஆகவே இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்குரிய முக்கியத்துவம் இந்த வீட்டில் குறைஞ்சு போச்சு. Why she thinks like that? ஏன் அவங்க அப்படி நினைக்கிறாங்க? You may not think like that. You may not think like that. நீங்க அப்படி நினைக்காம இருக்கலாம். All wives may not think like that. எல்லா மனைவிகளும் அப்படி நினைக்க மாட்டாங்க. Then he asked next question. அடுத்ததாக அவர் இந்த கேள்வியை கேட்டார். How many of you are there in your home? In your family, how many are there? உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க? We are 6 people. நாங்க 6 பேர். How many sisters? How many brothers? எத்தனை சகோதரர்கள் எத்தனை சகோதரிகள்? I have 5 brothers. எனக்கு 5 சகோதரர்கள். I am the only daughter. நான் ஒரே பொண்ணு. Yeah. So in shopping and all, who decides which dress to be bought or not? கடைக்கு பொருள் வாங்க போறோம், Dress வாங்க போறோம்னா இந்த Dress வேணும்ன்றதை யார் முடிவெடுக்கிறது? She is the leader. அவங்க தான் அங்க தலைவி. What she says, father, mother, everybody accepts. அவங்க சொல்றது தான் அம்மா அப்பா எல்லாரும் கேட்பாங்க. All brothers will accept. எல்லா சகோதரர்களும் அவங்க சொல்றதை ஏற்றுக்கொள்வாங்க. Because she is the only daughter. ஏன்னா அவங்க ஒரே பொண்ணு. Yeah, Kashmir 370 special status. காஷ்மீர் 370 ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கு. Some states enjoy no special status. ஒரு சில மாநிலங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. Yeah, now they have removed it. இப்போ எல்லாம் அதை தூக்கிட்டாங்க. Yeah, earlier Pondicherry was having the special status. இதுக்கு முன்பாக பாண்டிச்சேரிக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் உண்டு. No tax. அதுக்கு வரியே கிடையாது. So people go there to drink. ஆகவே அங்க போய் நல்லா குடிச்சிட்டு வருவாங்க. You get cheap. அங்க ரொம்ப விலை மலிவா இருக்கும். When we want to buy dresses, we go to Pondicherry to buy dresses. நாங்க Dress வாங்குறனால பாண்டிச்சேரிக்கு போய் Dress வாங்கிட்டு வருவோம். So sometimes you would have enjoyed a special status in your family. ஆகவே ஒரு சில நேரங்கள்ல உங்களுடைய குடும்பங்கள்ல ஒரு சில ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. Yeah, whatever you say, everybody listens. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கெல்லாம் அப்படியே எல்லாரும் தலையாட்டுவாங்க. And after your decision, it's full stop. After your decision, nobody நீங்க discusses. ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் வாயை யாருமே திறக்கவே மாட்டாங்க. Now your subconscious says you have to continue to enjoy the same position in the new place where you have come. ஆகவே இப்பொழுது உங்களுடைய உள் மனது என்ன சொல்லுதுன்னா நீங்க புதுசா போயிருக்கிற அந்த வீட்லயும் அதே சொகுசை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு உங்களுடைய மனது சொல்லுது. Now mother-in-law is asking. இப்பொழுது மாமியார் உங்க இடத்துல கேக்குறாங்க. New daughter-in-law has come, second daughter-in-law. இப்ப ரெண்டாவது மருமக வந்திருக்காங்க. What curry shall we prepare today? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன சமைக்கலாம்? No, there are mother-in-law is asking, shall we buy fish or mutton? மாமியார் கேக்குறாங்க மீன் வாங்கலாமா ஆட்டு கறி வாங்கலாமா? The first daughter-in-law feels very threatened. இப்பொழுது மூத்த மருமகளுக்கு ஒரே கலக்கம் வந்துருச்சு. Oh, they are not asking me. என்கிட்ட கேட்க மாட்டேன்றாங்களே. Oh, I lost my value. என்னோட மதிப்பே போயிடுச்சு. I lost my status. என்னோட அந்த ஸ்டேட்டஸே போயிடுச்சு. So she cannot show to the father-in-law and mother-in-law. மாமியார் மாமனார்ட்ட கத்த முடியாது. Sister-in-law and all, she can't show. நாத்தனார்ட்டெல்லாம் கத்த முடியாது. Only person she can show is husband. கத்தக்கூடிய ஒரே நபர் வீட்டுக்காரர் தான். So fight starts. ஆகவே பிரச்சனை அங்க சண்டை And ஆரம்பிக்கும். he also doesn't understand why she is behaving. ஏன் அவங்க இப்படி நடந்துக்கறாங்கன்னு வீட்டுக்காரருக்கும் ஒண்ணுமே புரியல. And he says, whenever I speak of my dad and mom, you are fighting. நீ எப்பலாம் நான் எங்க அம்மா அப்பா பத்தி பேசறேனோ அப்பலாம் நீ சண்டை போடுற. So it's not matching. ஆகவே அங்க ஒத்து போக முடியல. So this brother started telling. ஆகவே அந்த சகோதரன் சொல்ல ஆரம்பித்தார். You have enjoyed that special status in your home. இப்படி ஒரு சிறப்பு தகுதியை நீங்க உங்க வீட்ல நீங்க இவ்வளவு நாள் அனுபவித்து வந்தீங்க. Your own father, mother, brother, so they don't mind. உங்களோட சொந்த அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி அவங்க அதை பத்தி பெருசா கண்டுக்கல. But it need not be in the new place. ஆனா புதுசா போகிற இடத்துல அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்ல. Because somebody else has come, you feel you have lost your worth. யாரோ ஒருவர் இன்னொருவர் வந்தது நிமித்தமாக உங்களுடைய தகுதி உங்களுடைய முக்கியத்துவம் எல்லாத்தையும் இழந்து போய்டும் நீங்க நினைக்க வேண்டாம். Now tell me, is it your worth big because God has accepted you or because others are consulting you? உங்களுடைய மேன்மை உங்களுடைய தகுதி இயேசு கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பது நிமித்தமாக உங்களுக்கு வருகிறதா அல்லது மற்றவர்கள் உங்களிடத்திலே வந்து ஆலோசனை கேட்கிறார்கள் என்பதனாலே உங்களுக்கு தகுதி உங்களுக்கு அந்தஸ்து வந்திருக்கிறதா? If God has accepted you, whether others accept you or not, what does it matter? தேவனே உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் மற்றவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன பிரச்சனை? Suppose Modi calls you. மோடி உங்களை கூப்பிடுகிறார் என்று offers you a big position, he accepts you.
He accepts you அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார் for some position. ஏதோ ஒரு பதவிக்காக. And your panchayat president says, I don't accept you for a clerical post. ஆனால் ஒரு கிளர்க் போஸ்டுக்காக உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம் என்று சொல்லுகிறார். Panchayat president. பஞ்சாயத்து பிரசிடென்ட் அப்படி சொல்லுகிறார். Will you be worrying? Ayyo, panchayat president denied. உடனே ஐயோ என்ன பஞ்சாயத்து பிரசிடென்ட் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சோர்ந்து போய் இருப்பீங்களா? Whether you accept it or not, that doesn't matter. I got an order from Modi. நீங்க என்ன ஏற்றுக்கொள்றீங்களா ஏற்றுக்கொள்ளலாம் எனக்கு அது பிரச்சனை இல்லை. மோடி என்னை ஏற்றுக்கொண்டார். Or PM. எங்களோட பிரதம மந்திரி. Tell me whether God is greater than PM. God is greater than PM. ஆண்டவர் பிஎம் காட்டிலும் மேன்மையானவரா? You can never compare. அவரோடு கூட ஒத்து பார்க்கவே முடியாது. He has accepted you. அவர் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். As his precious daughter or precious son. அவருடைய விலையேற பெற்ற மகனாய் மகளாய் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். Then when others accept you or not, in what does it matter? மற்றவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது ஒரு பொருட்டா? That day the problem ended. அப்பொழுது அந்த பிரச்சனை தீர்ந்து விட்டது. After that no misunderstanding. அதுக்கப்புறம் அங்க தவறாக புரிந்து கொள்வதற்கு வேலையே இல்லை. With this issue இந்த பிரச்சனையோடு கூட no fighting. ஒரு காலம் அங்க சண்டை வரவே இல்லை. See how the things which we learned wrongly we have to unlearn. ஆகவே சிறு வயதிலே தவறாய் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பாடங்களை இப்பொழுது நாம் மறக்க வேண்டும். Another thing, why division comes? ஏன் பிரிவினை உண்டாகிறது? Division. ஏன் பிரிவினை? You can also say division. Division ஏன் வருது? You write vision. Vision என்று எழுதுங்கள். You divide it. அதை வகுத்து division. Division. So when the vision is divided, there is நம்மளுடைய தரிசனம் அங்கு உடைக்கப்படும் பொழுது பிரிவினை உண்டாகிறது. So after marriage, it is some people think we'll have to do like this. We are one husband and wife. திருமணமான உடனே ஒரு சிலர் இப்படி நினைக்கிறாங்க, நாம கணவன் மனைவி ஆகவே நாம இப்படி பிடிச்சிட்டு இருக்கணும். So husband keeps on seeing wife, wife keeps on seeing husband. ஆகவே மனைவி இப்பொழுது கணவனை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். Before marriage everything looked white, now some black dots are there. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் வெள்ளையா இருந்துச்சு, இப்ப கருப்பு கருப்பா இருக்குது. And still seeing. இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. Some problem in the eye also. ஒரு நேரம் கண்ணுல கூட பிரச்சனை. The black spots grows bigger. Black spots grow bigger. அந்த கருப்பு புள்ளிகள் இப்பொழுது பெருசாகி கொண்டே போகிறது. That means shortcomings. அப்படி என்றால் அவரிடத்தில் உள்ள குறைகள். Before marriage you spoke so nicely, so respectfully. கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு நல்ல மரியாதையா பேசின. But now how you changed? இப்படி மாறிட்டே இப்போ. Somebody is behind you. யாரோ பின்னாடி இருக்காங்க. Must be your mother or ஏதோ உங்க அம்மாவோ அப்பாவோ. So unity doesn't mean seeing each other. ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படினா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது இல்ல. No, both of them seeing Jesus. ரெண்டு பேருமே சேர்ந்து இயேசுவை பார்ப்பது. Both of them looking at the goal. ரெண்டு பேருமே அந்த லக்கை நோக்கி பார்ப்பது. Then you can walk in unity. அப்பொழுது நாம் ஒற்றுமையாய் நாம் நடக்கலாம். So what is the vision? ஆகவே நம்மளுடைய தரிசனம் என்ன? It is not my vision. அது என்னுடைய தரிசனம் அல்ல. Wife also say it is not my vision. மனைவியும் கூட அது என்னுடைய தரிசனம் இல்லை என்று சொல்லுவாங்க. Let us both have the vision God gives for our family. நம்மளுடைய குடும்பத்திற்கென்று தேவன் தரக்கூடிய அந்த தரிசனத்தை நாம் இருவரும் கொண்டிருப்போம். We should provide a peaceful home for our children. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சமாதானமுள்ள ஒரு இருப்பிடத்தை நாம் கொடுக்க வேண்டும். That is our vision. அதுதான் நம்மளுடைய தரிசனம். We will work out on that vision. அந்த தரிசனத்துக்கென்று நாம் கிரியை செய்வோம். When that vision is divided, you have division. அந்த தரிசனம் அங்கு பிரிக்கப்படும் பொழுது பிரிவினை உண்டாகிறது. See, Bible says God took a rib and made woman, Eve. வேதம் சொல்லுகிறது ஆதாமிடத்திலிருந்து எலும்பை எடுத்து ஸ்திரீயை உண்டாக்கினார், ஏவாளை உண்டாக்கினார் என்று. See, our thigh bone is straight. நம்மளுடைய தொடை எலும்பு நீண்டு போய் இருக்கும். This is also straight. இதுவும் forearm, upper arm. கைக்கு முன்பாக உள்ளது பின்னாக உள்ளது எல்லாமே நேராக இருக்கும். Almost, but see the ribs. ஆனால் இந்த ரிப்பை நாம் பார்ப்போம் என்றால் they are bent. அது கொஞ்சம் வளைந்து இருக்கும். Like a C. அது ஒரு C போல. Some husbands try to straighten it. ஒரு சிலர் அதை நேராக்க முயற்சிக்கிறார்கள். See, I am straight. Why are you like a rib? I want to straighten it. நான் எப்படி நேரா இருக்கிறேன், நீ ஏன் இப்படி மார்பு உள்ள எலும்பு மாதிரி இப்படி கோணி போய் இருக்கிற, நேராகு. They apply force and the rib breaks. நல்ல ஃபோர்ஸ் கொடுத்து அதை நேராக்க பார்த்து அந்த எலும்பையை உடைத்து விடுகிறார்கள். So don't try to straighten the rib.
ஆகவே அந்த ரிப்பை ஸ்ட்ரைட்டன் பண்றதுக்கு முயற்சிக்காதீர்கள். Accept her as she is. அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். She may have some bends in her life. She may have some bends. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சில பெண்ட் Yeah. வளைவுகள் காணப்படலாம். When you go to places like ஊட்டி எல்லாம் போகும் பொழுது hairpin bend. hairpin bend. Go slow. மெதுவாக செல்லுங்கள். Yeah, dangerous. அது Otherwise, அபாயகரமானது. there's a bend. அங்க ஒரு வளைவு உண்டு. So when you are dealing with the bends, you have to be careful. ஆகவே நீங்கள் வளைவுகளை சந்திக்கும் பொழுது ஜாக்கிரதையாய் இருங்கள். Yeah. So we one couple went to market. ஒரு தம்பதியினர் மார்க்கெட்டுக்கு போனாங்க. And they bought a lot of brinjals. நிறைய கத்திரிக்காய் வாங்கினாங்க. And brought home. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. And when time of cooking, she started taking the brinjals. சமைக்கும் பொழுது அந்த கத்திரிக்காய் எல்லாம் எடுத்தாங்க. A wife started taking. மனைவி அதை எடுத்தார்கள். Some brinjals are having black dots and inside it is having some worm, something. ஒரு சில கத்திரிக்காய் எடுத்தா கருப்பு புள்ளி அதுக்குள்ள புழு. She cut it and it is having worms. அதை கட் பண்ணி பார்த்தா உள்ள புழு இருக்குது. So she started separating all the brinjals having the dots. ஆகவே இப்பொழுது எந்த கத்திரிக்காயெல்லாம் கருப்பு புள்ளி இருக்குதோ அதெல்லாம் தனியா எடுக்க ஆரம்பிச்சாங்க. And good brinjals she kept it here. நல்ல கத்திரிக்காய் எடுத்து தனியா வச்சிட்டாங்க. She called her husband. கணவரை கூப்பிட்டாங்க. You come here. இங்க வாங்க. See, these are all the brinjals you bought, you selected. இந்த கத்திரிக்காயெல்லாம் நீங்க வாங்குனீங்க. These are all I selected. இதெல்லாம் நான் எடுத்தது. What? என்னது இது? Many times we say like that. அநேக முறை நாம அப்படிதான் சொல்றோம். I show you one verse. நான் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். 1 Samuel. 1 சாமுவேல். Yeah. Chapter 20 and verse 30. 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 1 Samuel. 1 சாமுவேல். Chapter 20. 20ஆம் அதிகாரம் 30வது வசனம். Yeah. I'll read it in English. Yeah. Then Saul's anger burned against Jonathan, and he said to him, "You son of a perverse, rebellious, shame of your mother's nakedness." 1 சாமுவேல் 20:30. அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் மூண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகவும் மாறுபாடுமுள்ளவனின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ. See how he is scolding Jonathan. எப்படி யோனத்தானை அவர் திட்டுகிறார் என்று பாருங்கள். Jonathan is his own son. அது சொந்த மகன். But what is he scolding? ஆனால் அவரை எப்படி சொல்லி திட்டுகிறார்? Yeah. Son of a rebellious woman. இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகன். Son of a perverse and rebellious woman. இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகன். Yeah. When he does something bad, அவன் ஏதாவது தவறாய் செய்யும் பொழுது automatically he becomes the son of his wife. உடனடியாக அவர் யாருடைய மகனாகிறார் என்றால் மனைவியினுடைய மகனாகிறார். When he gets some gold medal or certificate, ஒரு தங்க பதக்கம் ஒரு சர்டிபிகேட் வாங்குவார் என்றால் he is my son, my son. அவர் என்னுடைய மகன். How is our approach? நாம when children become naughty, நம்மளுடைய பிள்ளைகள் சேட்டைக்காரர்களாகும் பொழுது நாம் எப்படி அணுகுகிறோம்? Yeah, the Saul spirit comes to us also. இந்த மாதிரி ஒரு ஆவி நமக்குள்ளாகவும் வருகிறது. ஏய் பாத்தியா உன் பையன் என்ன பண்ணா பாத்தியா? பாத்தியா? And when he sees, when he does something good, அவன் நன்றாக ஏதாவது செய்யும் பொழுது என் பையனை பாத்தியா? Yeah. So this is Saul spirit. இதுதான் சவுலினுடைய ஆவி. We should not separate like that. Yeah. நாம் அப்படி பிரிக்க கூடாது. Both of you contributed and it is your child. ரெண்டு பேருமே பங்களித்து தான் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தீர்கள். Yeah. One husband prepared a nice salad, vegetable salad. ஒரு ஹஸ்பண்ட் வந்து நல்ல வெஜிடபிள் சாலட் சமைச்சாரு. And wife is doing some work. I think she is wiping the glass articles
மனைவி வந்து அந்த சர்வ் பண்ணுறதுக்கான கிளாஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் அவங்க தொடச்சிக்கிட்டு இருந்தாங்க. So lovingly he took the salad and called his wife and fed her. இவர் சமைச்சிக்கிட்டு இருந்தவர் அதை எடுத்து தான் மனைவிக்கு ஊட்டி விட்டார். And she said something is wrong. உடனே அவங்க டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் ஏதோ சரியில்லையே. Then she took a bottle. உடனே ஒரு பாட்டில் எடுத்தாங்க and put it here. அங்கே வச்சாங்க. Another bottle. இன்னொரு பாட்டில் put it here. எடுத்து வச்சாங்க. That is in her mouth. அது அவங்க வாயில இருக்குது. Add these two things. இந்த ரெண்டு கிளாஸையும் சேர்த்துருங்க. Add it to the salad. இப்பொழுது அந்த சாலட் கூட சேர்த்துருங்க. And then she started wiping. இப்பொழுது அவங்க திரும்ப அதை துடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. This husband what he did? அவருடைய கணவர் என்ன செய்தார்? Simply he made noise of that bottle. அந்த பாட்டில்ல இருந்து கொஞ்சம் சவுண்ட் பண்ணிட்டு and made a noise with the spoon and the vessel. அந்த ஸ்பூன்ல இருந்து வெசல்ல இருந்து கொஞ்சம் சத்தத்தை போட்டுட்டு second bottle also he did like that. ரெண்டாவது பாட்டிலை எடுத்து அதே மாதிரி சத்தம் போட்டுட்டு but it did not add anything. ஆனால் அதிலிருந்து இருந்து எதையுமே அவர் சேர்த்து கொள்ளவில்லை. but made some noise as if he has added. ஏதோ அவர் சேர்த்தது போல ஏதோ ஒரு சத்தத்தை மாத்திரம் செய்து விட்டார். now takes one spoon and gives to her. இப்பொழுது அதிலிருந்து இன்னொரு ஸ்பூன் எடுத்து வாயில ஊட்டி விட்டார். and now what she says is takes another bottle. இப்பொழுது இன்னொரு பாட்டிலும் எடுக்கறாங்க. this also yeah it will become very tasty. இதுவும் சேர்த்து போடிங்கனா இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். then she started wiping the glass articles. சொல்லிட்டு அவங்க துடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. then he did the same way ding 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 but didn't add. திரும்ப அவர் டிங் 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 பண்ணிட்டு திரும்ப எதுவுமே சேர்க்காம கொடுத்துட்டார். then he took some திரும்ப salad எடுக்கறாரு and gave to her. ஊட்டினாரு. oh it's very tasty and she said ரொம்ப டேஸ்டா இருக்கு. what do you say about this? இத பத்தி நாம என்ன சொல்றது? what I do is correct. நான் செய்யறதெல்லாம் கரெக்ட். what you do is wrong. நீ பண்றதெல்லாம் தப்பு. always. எப்பவுமே. we should not be prejudiced like that. நாம அப்படி ஒரு மனதுடையவர்களாக இருக்க கூடாது. another person is picking, two of them are picking oranges. ரெண்டு பேர் ஆரஞ்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. and she already has taken 10 oranges and put it in the bag. ஏற்கனவே ஒருத்தவங்க 10 ஆரஞ்சு எடுத்து பேக்ல போட்டாங்க. and husband also selects some good orange and he puts in the bag. கணவர் இப்பொழுது கொஞ்சம் நல்ல ஆரஞ்சு எடுத்து பேக்ல போடுறார். she became angry. உடனே அவங்களுக்கு upset. she took that apple, see it's not good. உடனே அவங்க அந்த ஆரஞ்சு எடுத்துட்டு நல்லா இல்ல அப்படினு போட்டாங்க. this poor husband feels humiliated. okay I don't know how to select. ஓகே எனக்கு எப்படி அது தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியலன்னு அந்த கணவர் சொல்லிவிட்டார். then with much care he takes some more oranges and puts. ரொம்ப கேர்ஃபுல்லா இன்னொரு மத்த நல்ல ஆரஞ்சா பார்த்து எடுக்கறார். she takes that. அத அவங்க எடுக்கறாங்க. it is not good. இது நல்லாவே இல்ல. he was quiet. உடனே அவர் அமைதலாகி விட்டார். so she started putting more apples, more oranges. நிறைய ஆரஞ்சு எடுத்து இன்னும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. now he took one orange from there. ஆனா அதில இருந்து ஒரு ஆரஞ்சு அவர் எடுத்தார். and when she was turning the other side, அவங்க மத்த சைடு திரும்பிட்டு இருக்கும்போது அவர் ஒரு ஆரஞ்சு எடுத்துட்டார். now he puts back the same orange. அதே ஆரஞ்சை இப்ப திரும்ப போடுறார். selected by her. அவங்களால எடுத்து தெரிஞ்செடுக்கப்பட்ட said it's not good. உடனே அவங்க எடுத்து அத பார்த்தோனே சீ நல்லா இல்ல அப்படினு தூக்கி போட்டாங்க. yeah that's how the prejudice is there. இப்படி தான் ஒருத்தங்கள குறித்ததான ஒரு எண்ணம் நமக்குள்ளாக அப்படியே தங்கி விடுகிறது. yeah we have to cleanse that. yeah he also yeah அதிலிருந்து நம்மை நாம் சுத்திகரிக்க வேண்டும். you don't know anything. you don't know anything. உங்களுக்கு எதுவுமே தெரியாது. I know everything. எனக்கு எல்லாம் தெரியும். what I do is correct. நான் செய்யறதெல்லாம் சரி. what all you do is wrong. நீங்க பண்றதெல்லாம் தப்பு. that's not correct. அது சரியில்லை. sometimes you may also be wrong. நான் ஒரு சில நேரத்துல நாமும் தவறா இருக்கலாம். and he may also be wrong. ஒரு சில நேரத்துல அவரும் தவறா இருக்கலாம். so we need to share. ஆகவே நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். should not blame. நாம் எப்பொழுதுமே குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்க கூடாது. the words he speaks, நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், there may be background. அதற்கு ஒரு பின்னணி இருக்கும். I may understand with a different background. நான் அதை வேறொரு பின்னணியிலிருந்து அதை நான் புரிந்து கொள்ளலாம். usually when husband speaks, பொதுவாக கணவர் பேசும் பொழுது, or wife speaks, அல்லது மனைவி பேசும் பொழுது, in the time of misunderstanding, ஒரு தவறாக புரிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இவர்கள் பேசும் பொழுது, wife is not listening to what he is speaking. மனைவியானவள் கணவர் என்ன பேசுறாருன்றதை கவனிக்கிறது இல்லை. she is preparing what she should speak next. நாம அடுத்து என்ன பேசணும்ன்றதுக்கு மனதை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். so there's difficulty in understanding.
ஆகவே இப்பொழுது புரிந்து கொள்வதிலே ஒரு பிரச்சனை வருகிறது. So why can't you really and try to understand what he is speaking, what is point of view? ஆகவே இப்பொழுது அந்த நபர் கணவர் என்ன பேசுகிறார், அவர் எந்த பாயிண்ட்ல இருந்து அவர் யோசிக்கிறார் அப்படின்றத கூர்ந்து கவனிக்கணும். So communication really helps. ஆகவே இப்படி பரிமாறிக்கொள்வது, தகவலை பரிமாறிக்கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும். One father left 17 camels. ஒரு தகப்பன் ஒரு முறை 17 ஒட்டகத்தை he was having. அவர் வைத்திருந்தார். He had 3 children. அவருக்கு 3 பிள்ளைகள். And he wrote a will. அவர் ஒரு will எழுதி வைத்தார். 1/2 for one son. ஒரு பையனுக்கு 1/2. 1/3 for another son. இன்னொரு பையனுக்கு 1/3. 1/4. இன்னொருவருக்கு 1/4. You divide the camels. நீங்களே ஒட்டகத்தை பிரிச்சுக்கோங்க. Then tell me how each one will get. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு கிடைக்கும் சொல்லுங்க. 17 camels. 17 ஒட்டகம். 1/2 for one person, 1/3 for one person, 1/4 for one person. ஒருத்தருக்கு 1/2, ஒருத்தருக்கு 1/3, இன்னொருத்தருக்கு 1/4. Can you divide? அதை உங்களால வகுக்க முடியுமா? So they were breaking their heads. இப்ப தலையை பிரிச்சு உடைச்சு children how to divide. இப்ப 3 பேத்துக்குள்ள நாம எப்படி இத பிரிச்சுக்கிறது? There was one man going with one camel. ஒரு மனுஷன் ஒரு ஒட்டகத்தோட போய் கொண்டிருந்தார். He came here. What is the problem for you? அவங்க இடத்துல வந்து உங்களுக்கு என்னதான்ப்பா பிரச்சனை? This is the problem. இதுதாங்க பிரச்சனை. How to divide 17 camels among us? 17 ஒட்டகத்தை எங்க 3 பேத்துக்குள்ள எப்படி பிரிக்கிறது? Then he said, உடனே அவர் சொன்னார், don't worry. கவலைப்படாதீங்க. He brought his camel to these camels. அவரோட ஒட்டகத்தை இந்த ஒட்டகத்தோடு கூட எடுத்து வந்தார். Now how many are there? இப்பொழுது எவ்வளவு இருக்கிறது? 18. 18. Now can you divide? இப்பொழுது உங்களால் பிரிக்க முடியுமா? 1/2, 1/2, 1/3, 1/4. 1/3, 1/4. Yeah, easily you can divide. இப்பொழுது 3 பேருமே பிரித்து கொள்ள முடியும். You do the homework in your home. நீங்க வீட்ல போய் அது ஹோம்வொர்க்கா எடுத்து அதை பண்ணுங்க. Give it to your children also if they are very shrewd. உங்களோட பிள்ளைங்க நல்ல அறிவாளியா இருந்தா அவங்களுக்கு இந்த வேலையை கொடுங்க. And easily they divided. அவங்க எளிதா அதை பிரித்து கொண்டார்கள். They got the camels. அவர்கள் ஒட்டகத்தை பெற்றுக்கொண்டார்கள். And he took one camel and he went away. அவரோட ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு அவர் போய் விட்டார். What is a lesson we learn? ஆகவே அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? Sometimes two people breaking their heads, unable to solve things. ஒரு சில நேரங்கள்ல 2 பேர் பிரச்சனைகளை எப்படி தீர்வு பண்றதுன்னு தெரியாம மண்டையை போட்டு உடைச்சிட்டு not able to find a solution. அவர்களுக்கு தீர்வு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. Some ordinary guy comes. யாரோ ஒருவர் சாதாரண ஒரு மனுஷர் போகிறார். One camel he gives. அவர் ஒரு ஒட்டகத்தை அவர் கொடுக்கிறார். Problem is solved. பிரச்சனையே தீர்ந்துச்சு. He takes back that one camel. அவர் உடனே ஒட்டகத்தை எடுத்துட்டு போயிடுறார். That is fellowship. அதுதான் ஐக்கியம். We need one another. நமக்கு ஒருவருக்கொருவர் நாம் தேவை. How long will you struggle? எவ்வளவு நேரம் நாமே போராடி கொண்டிருப்பது? Yeah. There was an apartment. ஒரு அபார்ட்மெண்ட் ஒன்று இருந்தது. It happened in Chennai. இது சென்னையிலே நடந்தது. And apartment everybody is busy with their own work. இப்படி அடுக்குமாடி குடியிருப்புகளே எல்லாரும் அவங்கவங்க சொந்த அலுவலகங்கள்ல பிஸியா இருப்பாங்க. They don't know what is happening in the next house. மத்த பக்கத்து வீட்ல என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. Yeah. One day very bad stinking smell came. ஒரு நாள் ரொம்ப கெட்ட நாத்தம் ஒன்று வந்தது. And they broke open the door and went in. கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்தாங்கன்னா he is a professor in a very very premium institute. I don't want to name the institution. ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு top institution in Tamil Nadu. தமிழ்நாட்டிலே உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூட்ல அவர் வந்து children were in US. பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. I don't know whether they take care of them or not. அவங்களுடைய அம்மா அப்பாவை பார்த்துக்கொண்டார்களா என்று தெரியவில்லை. He gets good pension, good amount of pension. அவருக்கு நல்ல ஒரு பென்ஷனும் கிடைத்தது. And when they went into the house, when they people went into the house, வீட்டுக்குள்ள அந்த ஜனங்கள் போன பொழுது so stinking. அவ்வளவு நாத்தம். Not on the dead person. The one person is dead. ஒருவர் செத்து போயிருந்தார். Professor died. ப்ரொஃபசர் செத்து போயிருந்தார். And the wife doesn't know what to do. மனைவிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. She is also sick. அவர்களும் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். Lying down. அப்படியே கீழே படுத்திருந்தார். Half fainted. பாதி மயக்கத்துல இருந்தாங்க. And the garbage, everyday garbage, it's all dumped and dumped and dumped and dumped. It is not thrown away. ஒவ்வொரு நாளும் குப்பையை சேர்த்து வீட்டுக்குள்ளே வச்சிருந்து வெளியே கொட்டவே இல்லை. Kitchen, so many vessels not washed. கிச்சன்ல போய் பார்த்தா பாத்திரங்கள் எல்லாம் கழுவப்படாமலே எல்லாம் கிடக்கிறது. That is the
condition. அதுதான் அந்த வீட்டினுடைய நிலைமை. They never have anybody to share. அவர்கள் பகிர்ந்து கொள்வதற்கென்று எந்த ஒரு குடும்பமே இல்லை. It really it came in the paper. அதெல்லாம் பேப்பர்ல நியூஸா It's வந்தது. a news came in the paper. நியூஸ் இந்த பேப்பர்ல வந்தது. And our house may be very neat, நம்மளுடைய வீடுகள் மிகவும் சுத்தமாக இருக்கலாம். but our mind may be like that. ஆனால் நம்முடைய மனது அப்படி இருக்க முடியும். So much of garbage, bitterness, hurts, wounds. அநேக குப்பைகள், கசப்பு, புண்பட்டு இருப்பது, இப்படி அநேக காரியங்கள் நம்மளுடைய மனதிலே இருக்கலாம். Yeah, let us clean out all those things. அந்த எல்லா காரியத்தையும் நாம் சுத்திகரிப்போம். Share. மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வோம். Get feedback. அவரிடத்திலிருந்து ஃபீட்பேக் பெற்றுக்கொள்வோம். Get help. அவரிடத்திலிருந்து உதவியை Then பெற்றுக்கொள்வோம். you are able to walk in light. Walk in light. நாம் வெளிச்சத்திலே நடப்போம். Be transparent. நாம் ஒளி மறைவு இல்லாமல் வெளிப்படையாக இருப்போம். Somebody said, what is transparent? வெளிப்படையாக இருப்பது என்றால் என்ன என்று ஒருவர் சொன்னார். Transparent doesn't mean showing every page in my Bible. நான் வெளிப்படையாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய வேதாகமத்தில் உள்ள எல்லா பக்கங்களையும் போய் காண்பிப்பதல்ல. Yeah. But whatever page is open, ஆனால் எந்த பக்கம் திறந்திருக்கிறதோ I am not covering. அதை நான் மூடி வைப்பதில்லை. Yeah. I am not covering. நான் அதை மூடவில்லை. That is transparency. அதுதான் வெளிப்படையாக If இருப்பது. I cover it, நான் அதை மூடி வைத்திருப்பேன் என்றால் I am hiding. நான் அதை மறைத்துக் I கொண்டிருக்கிறேன். am in darkness. நான் இருளிலே இருக்கிறேன். I am giving devil more space to work. நான் சாத்தானுக்கு அவன் கிரியை செய்வதற்கு அதிக இடத்தை நான் கொடுக்கிறேன். Evil influence. நான் தீய சக்திகள் உள்ளே என்னை ஆட்கொள்வதற்கு. Yeah. And 4 types of parenting is there. 4 விதமான பிள்ளை வளர்ப்பு இருக்கிறது. One is authoritarian. ஒன்று மிகவும் அதிகாரம் செலுத்தி பிள்ளைகளை வளர்ப்பது. Authoritative. அதிகாரம் செலுத்துவது. Yeah. You can also say same word. அத்தாரிட்டேட்டிவா இருப்பது. One is passive. இன்னொரு வந்து Passiveness. பாசிவா இருப்பது. And another one is negligent. இன்னொன்று நெக்லிஜென்ட்டா கண்டுகொள்ளாமல் இருப்பது. Yeah. Whatever children do and all, I go to my work, come, eat, I sleep. பிள்ளைங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் வேலைக்கு போவேன், வருவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன். There are some parents. அப்படி ஒரு சில They are பெற்றோர்கள் negligent. அவர்கள் கண்டு கொள்ளாமல் How இருப்பார்கள். will the children grow? எப்படி பிள்ளைகள் வளர்கிறார்கள்? Yeah. Whether they ate or slept or went to school. அவங்க சாப்பிட்டாங்களா, தூங்குனாங்களா, ஸ்கூலுக்கு போனாங்களா, எதுவும் தெரியாது. There was one parent like that. அப்படி ஒரு பெற்றோர்கள் இருந்தார்கள். And what happened? What happened? என்ன நடந்தது? The son became an alcoholic. அவருடைய மகன் குடிகாரனாக மாறிவிட்டான். And when he became alcoholic to the full extent and drinks and lies down somewhere, at that time only father comes to know that son is drinking. அவர் குடிகாரனாய் குடிச்சு தெருவில் ஓரத்தில் எங்கேயோ கிடந்து அவருக்கு நியூஸ் வரும்போது தான் அந்த தகப்பனாருக்கு மகனுக்கு குடிப்பழக்கம் இருக்குதுன்றதே தெரிய வருது. The entire neighborhood know earlier. ஆனால் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் முன்னமே தெரியும். This holy man, he doesn't know. ஆனால் இந்த பரிசுத்தவானுக்கு அது தெரியவே He has இல்லை. great satisfaction that he is yearning for the family and giving the money. அவருக்கு இருந்த மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு குடும்பத்தை பாதுகாக்கிறேன். Goes morning and comes in the night. நான் காலையில போயிட்டு நைட்டு தான் வர்றேன். Doesn't inquire about any of her children. பிள்ளைகளை குறித்து எந்த ஒரு காரியத்தையும் விசாரிப்பதில்லை. Now what happened? இப்பொழுது என்ன நடந்தது? The old age. வயதான காலத்துல Shedding tears. கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார். Shedding tears. கண்ணீர் சிந்தி கொண்டு. But will it help? நான் உதவி? Will it help? அது உதவியா இருக்குமா? Negligent parents. அவர்கள் கண்டு கொள்ளாத பெற்றோர்கள். If you are a father, don't give all the responsibility to your wife. நீங்கள் ஒரு தகப்பனாய் எல்லா பொறுப்புகளையும் உங்கள் மனைவியிடத்திலே கொடுப்பீர்கள். There are certain things as a father only you can do. தகப்பனாய் ஒரு சில காரியங்களை நீங்கள் மாத்திரமே செய்ய முடியும். As a mother, she can do certain things. ஒரு தாயாய் அவர்களால் ஒரு சில காரியங்களை செய்ய முடியும். That's why God has joined husband and wife together to bring up the children. ஆகவே தான் தேவன் கணவனையும் மனைவியையும் ஒன்றாய் இணைத்து பிள்ளைகளை வளர்க்க செய்கிறார். Go to school and talk to the teachers. பள்ளிக்கு சென்று ஆசிரியர்களோடு கூட பேசுங்கள். How is my son studying? என்னுடைய பையன் எப்படி படிக்கிறான்? Is there any problem? அவனிடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குதா? And frequently meet the teachers. அடிக்கடி போய் டீச்சர்களை At least once in 2 months. 2 மாசத்துக்கு ஒரு முறையாச்சும். As a teacher I am telling. நான் ஒரு ஆசிரியனாய் நான் சொல்கிறேன். I was teaching the college. நான் கல்லூரியிலே நான் டீச்சரா இருந்திருக்கேன். One father of one student. ஒரு பையனுடைய ஒரு தகப்பன். He will come all the way from Namakkal to Coimbatore. நாமக்கல்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் அவர் வருவார். He will come and meet me. அவர் வந்து என்னை வந்து சந்திப்பார். How is my son, sir?
சார் என் பையன் எப்படி சார் இருக்கான், Please take care of him. தயவு செய்து அவனை பார்த்துக்கோங்க சார். And he will tell his son also, அவருடைய பையனிடத்துலயும் சொல்லுவார், go to sir. சார்கிட்ட போ, Any difficulty, go to him. ஏதாச்சும் கஷ்டம்னா அவர்கிட்ட போ. Okay, one time he did. ஒரு முறை அப்படி செய்தார், Again he will come. திரும்பவும் அவர் வருவார். So now when I go to the classroom, நான் இப்பொழுது கிளாஸ் ரூம் போகும் பொழுது my eyes automatically sees where is that fellow. இப்பொழுது என்னுடைய கண் எங்க போகுதுன்னா அந்த பையன் எங்க உட்கார்ந்திருக்கான் அப்படின்னு தான் Because போகும். his father met me. ஏன்னா அவருடைய தகப்பன் என்னிடத்துல ஒரு பொறுப்பு Next time when he asks, I have to tell him. அடுத்த முறை அவர் என்கிட்ட வந்து கேட்டானா நான் அவர்கிட்ட சொல்லணுமே. So I go for rounds. ஆகவே நான் இப்போ சுத்தி ரவுண்டுக்கு போறேன். First person I meet him. முதலாவது போய் அந்த பையனை பார்க்கறேன். How are you studying? நீ எப்படி படிக்கிற? How is your hostel life? ஹாஸ்டல் லைஃப்லாம் எப்படி இருக்கு? Any problem? ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? Why I show attention? நான் ஏன் இவ்வளவு கவனம் செலுத்துறேன் அந்த பையன் மேல? Because of the parents' visit. ஏன்னா அந்த பெற்றோர் அவர்கள் வந்து தகப்பன் வந்து என்னை பார்த்தது If he நிமித்தமா is not able to visit for some time, he will write letter. அவரால பார்க்க வர முடியலன்னா லெட்டர் எழுதுவார். Yeah, regularly. That is a good parent. அதுதான் ஒரு நல்ல தகப்பன். Take interest in your children's affairs. உங்களுடைய பிள்ளைகளுடைய நடவடிக்கையில கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். Yeah, when they are going somewhere, you also go with them. அவர்கள் எங்கோ ஒரு இடத்துக்கு போகிறார்கள் என்றால் நீங்களும் அவர்களோடு கூட செல்லுங்கள். When they are playing, you also join with them and play. அவர்கள் விளையாடும் பொழுது நீங்களும் அவர்களோடு கூட சேர்ந்து விளையாடுங்கள். I remember when I go out in the street and play. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் வெளில போய் தெருவில் விளையாடும் பொழுது I and two my younger brothers. நானும் என்னோட ரெண்டு தம்பிகளும் சேர்ந்து, my daddy also will come. எங்க அப்பாவும் சேர்ந்து வருவாங்க. He will also play. அவரும் எங்களோட சேர்ந்து விளையாடுவார். Yeah. So it develops good communication and interest. ஆகவே அங்க ஒரு நல்ல ஒரு தொடர்பையும் ஒரு ஆர்வத்தையும் உண்டாக்குகிறது. I honor and respect because he is interested in my affairs. என்னுடைய அப்பா என்னுடைய வேலையில அவர் ஆர்வமுள்ளவராக இருக்கிறபடியால் அவர் மீது ஒரு தனி விருப்பம் உண்டாகிறது. So we should not be negligent parents. ஆகவே நாம் கண்டுகொள்ளாத பெற்றோர்களாய் நாம் இருக்க கூடாது. And passive parents. Passive parents. Daddy, I need a chocolate. Chocolate. Chocolate daddy. எடுத்து கொடுப்பேன். I need this. எனக்கு இது வேணும். No, he will not hear the word no from his father. அவருடைய தகப்பனிடத்திலிருந்து இல்ல அப்படின்ற வார்த்தையே வராது. Whatever he wants, you give. என்னெல்லாம் கேக்குறாரோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பார். Passive parent. அதான் passive parents. Yeah. David was like that. தாவீது அப்படியாக இருந்தார். Yeah. When Amnon raped Tamar. அம்னோன் தாமாரை கற்பழித்த பொழுது misconduct. What did David do? அதை தாவீது என்ன செய்தார்? He didn't rebuke Amnon. அம்னோனை போய் அவர் கண்டிக்கவே இல்லை. He was passive. ரொம்ப பாசிவா இருந்தார். He did not do anything. அதை குறித்து அவர் ஒன்றுமே செய்யவில்லை. What happened? என்ன நடந்தது? Absalom became angry with his dad. அப்சலோம் இப்பொழுது தகப்பன் மீது கோபம் அடைந்தார். Because it is his own sister. ஏனென்றால் அவனுடைய சொந்த சகோதரி இப்பொழுது கற்பழிக்கப்பட்டார். And also she is the daughter of David. அது தாவீதுடைய மகளும் கூட. She is a princess. அவர் ஒரு இளவரசி. And daddy doesn't care. ஆனா ராஜாவுக்கு அப்பாவுக்கு பொறுப்பே இல்ல. Absalom started building up the pressure against daddy. இப்பொழுது அப்சலோமினுடைய இருதயத்தில் அப்பாவுக்கு விரோதமாக அந்த பிரஷர் ஏறிக்கொண்டே இருந்தது. So father is not rebuking or correcting Amnon. தகப்பன் அம்னோனை இப்பொழுது திட்டவோ அவரை சரி செய்யவோ இல்லை. I will see. நான் அதை பார்த்துக் கொள்வேன். He killed him. அவனை கொலை செய்கிறான். Amnon was the first son of King David. அம்னோன் என்பவன் ராஜாவுடைய முதல் மகன். He is supposed to sit on the throne. அவர்தான் அரியணையிலே உட்கார வேண்டியவர். He was killed. அவர் கொல்லப்பட்டார். Can you imagine David's heart? தாவீதுடைய இருதயத்தை யோசித்து பார்க்க முடிகிறதா? Why? ஏன்? It is a result of the passive father. அது அமைதலாய் இருந்த வழிநடத்தின பெற்றோருடைய தவறு. Yeah. He kept mum. அவர் அமைதலாய் இருந்து விட்டார். And Absalom murdered Amnon. அப்சலோம் அம்னோனை கொலை செய்தார். And he did not ask him why you did like that. Nothing. அவனிடத்திலேயும் போய் நீ ஏன்பா அப்படி பண்ணேன்னு தாவீது கேட்கவே இல்லை. He went to his grandfather's house Geshur for 3 years. Geshur. 3 years. அவர் 3 வருடம் கெஷூருக்கு அவர் அவருடைய தாத்தா வீட்டுக்கு அவர் போய்விட்டார். Then came back to Hebron. ஹெப்ரோனுக்கு இப்பொழுது திரும்ப வருகிறார். 2 years went away. 2 வருடம் அப்படியாக போய்விட்டது. David did not talk to him anything. தாவீது அவனிடத்திலே எதை குறித்தும் பேசவில்லை. Passive. அமைதலாய் இருந்து விட்டார். What happened? என்ன நடந்தது? He revolted against his dad. தன்னுடைய தகப்பனுக்கு எதிராக இப்பொழுது கலகம் செய்கிறார். Chased him away and he occupied the throne. அவரை துரத்திவிட்டு அந்த அரியணையிலே அவர் ஏறினார். Then Absalom was also killed by Joab. அப்சலோம் யோவாபினாலே கொலை செய்யப்பட்டார். Yeah. See, in the king's house, murder and rape, murder. ராஜாவினுடைய வீட்டிலே கொலை
ஒரு கொலை, ஒரு கற்பழிப்பு, ஒரு கொலை. What a sad divided home it is. எப்படிப்பட்ட ஒரு துக்ககரமான ஒரு பிரிவினை உண்டான ஒரு குடும்பம். All other children also, they all left to different places because of fear. அந்த பயத்து நிமித்தமாக அங்கிருந்த எல்லா பிள்ளைகளுமே வெவ்வேறு இடங்களுக்கும் போய்விட்டார்கள். So don't be a passive. ஆகவே நீங்கள் அமைதலாய் இருந்து விடாதீர்கள். Authoritarian. அதிகாரமுடையவர்களாகவும் இருக்காதீர்கள். Only punishing them. எதற்கெடுத்தாலும் தண்டனை. Not listening to them. அவர்களுக்கு செவி கொடுப்பதே இல்லை. That is also bad. அதுவும் தவறு. Saul was like that. சவுல் அப்படியாக He wanted to kill Jonathan. அவர் யோனத்தானை கொலை செய்ய வேண்டும் என்று He did not listen to him. அவன் சொல்லுவதற்கு அவர் செவி கொடுக்கவில்லை. Why are you supporting David? நீ ஏன்பா தாவீதுக்கு சப்போர்ட் பண்ற? No discussion, no talk. அங்க ஒரு சம்பவ பேச்சுவார்த்தையே நடக்கல. That also will not work out. அதுவும் வேலைக்கு ஆகாது. But be an authoritative parent. ஆகவே நாம் ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய பெற்றோர்களாய் At the same time listening to them. ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். And helping them. அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். Understanding their feelings. அவர்களுடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். There's a time to punish them. அவர்களுக்கு தண்டிக்க வேண்டிய நேரம் என்றால் தண்டிக்க வேண்டும். When you punish, your children will respect you. நீங்க உங்க பிள்ளைகளை நீங்க தண்டிக்கும் பொழுது அவர்கள் உங்களை மதிப்பார்கள். Because they see their father as a person of authority. ஏனென்றால் அதிகாரம் மிக்க ஒரு தகப்பனை அவர்கள் அங்கு பார்க்கிறார்கள். If you are passive, they will not show any respect to their father. நீங்கள் அமைதலாய் இருக்கக்கூடிய ஒரு தகப்பனாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மரியாதையே இருக்காது. Yeah. They want every child wants her dad to be an authoritative figure. ஆகவே ஒவ்வொரு பிள்ளைக்குமே தன்னுடைய தகப்பன் ஒரு அதிகாரமுடைய ஒரு தகப்பனாக இருக்க வேண்டும் என்றே அவர்கள் விரும்புவார்கள். Give a boundary. ஆகவே உங்களுக்குள்ள அந்த வட்டத்துக்குள்ளாக. Then finally I would like to show two portions in the scripture. ஆகவே கடைசியாக வேதத்திலிருந்து இரண்டு கேள்விகளை நான் காண்பிக்க விரும்புகிறேன். Two portions. ரெண்டு பகுதிகளை காண்பிக்க விரும்புகிறேன். One is in Ephesians. You want water? Ephesians chapter 5. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். Second verse. 2ஆம் வசனம். Ephesians chapter 5. எபேசியர் 5ஆம் அதிகாரம் and verse 2. 2ஆம் வசனம். Walk in love just as Christ also loved you and gave himself up for us, an offering and a sacrifice to God as a fragrant aroma. எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். See, your family is an offering to God. உங்களுடைய குடும்பம் தேவனுக்கு ஒரு பலியாக இருக்கிறது. You are offering it in the altar. ஒரு பலிபீடத்திலே நீங்கள் பலியாக கொடுக்கிறீர்கள். Lord, this is our family. ஆண்டவரே, இது எங்களுடைய குடும்பம். Bless this family. ஆண்டவரே, இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். When you pray bless this family means Lord approve this offering. நான் இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும் என்றால் இந்த பலியை அங்கீகரியும். Yeah, God wants to anoint and accept it. ஆண்டவர் அபிஷேகித்து அந்த பலியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Now what type of sacrifice and offering you are going to lay? ஆகவே இப்பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட பலியை காணிக்கையை நீங்கள் செலுத்த போகிறீர்கள்? Wherever love is coming, there's a sacrifice. எங்கெல்லாம் அன்பு வருகிறதோ அதெல்லாம் பலியாக இருக்கும். You again look at the second verse. மீண்டுமாக 2வது வசனத்தை வாசியுங்கள். The word love comes. அன்பு வருகிற இடம். Gave himself, that is sacrifice. அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தது போல. He gave us an offering, he gave himself as a sacrifice. அவர் தம்மையே ஒரு பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். And God accepting this word fragrant aroma. அதை அவர் சுகந்த வாசனையான காணிக்கையாக ஏற்றுக்கொண்டார். Now for a moment let us think. ஒரு நிமிடம் நாம் இப்படியாக யோசிப்போம். What type of family I am offering to God? நான் தேவனிடத்திலே எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை பலியாக காணிக்கையாக கொடுக்கிறேன்? Is there really any sacrifice there? அதிலே ஏதாவது பலி உண்டாகி இருக்கிறதா? What is the sacrifice? எந்த ஒரு பலி? I get angry. எனக்கு கோபம் உண்டாகிறது. I want to shout at her, my wife. என்னுடைய மனைவியை பார்த்து கத்த வேண்டும். I offer it as a sacrifice. நான் இப்பொழுது அது பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். So something is dying there. இங்கு இப்பொழுது அங்கே ஏதோ ஒன்று மரிக்கிறது. Same way wife. அதே விதமாக மனைவி. She wants to talk back. மனைவி ஏதோ ஒன்று திரும்ப பேச முயற்சி. She wants to hurt with the words. தன்னுடைய கணவனை புண்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Then she no Lord, I want to offer it as a sacrifice. I want to die here. உடனே மனைவி, ஆண்டவரே, நான் என்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். நான் இங்கு மரிக்க விரும்புகிறேன். I don't want to
speak, Lord. நான் எதையும் பேச விரும்பவில்லை ஆண்டவரே. I was tempted like that. நானும் அப்படி சோதிக்கப்பட்டிருக்கிறேன். See, sometimes I forget things. ஒரு சில நேரத்திலே நான் காரியங்களை மறந்து விடுவேன். The forgetting is so bad that it affects. நான் மறப்பது எவ்வளவு மோசம்னா மற்றவர்களை அது பாதிக்கும். My wife tells, why are you like this? You should write something and all, you should remember. என்னுடைய மனைவி சொல்ல, ஏன் இப்படி இருக்கீங்க? எது மறக்கக்கூடியது முக்கியமானதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. Another occasion she forgets. இன்னொரு நேரத்தில் அவங்க மறந்துடுவாங்க. It's my turn. நான் உடனே அவங்கள பார்த்து சிரிப்பேன். Oh, on that day you told me that I am forgetting and you started advising me. அன்னைக்கு ஏதோ நான் தான் மறக்கிற மாதிரி எனக்கு புத்திலாம் சொன்னேன். No, what about you? இப்போ உன்னை பத்தி என்ன? You are also like me only. நீனும் என்னை மாதிரி தானே இருக்க. You are not superior. நீ ஒன்றும் பெரிய ஆள் இல்லையே. All these thoughts come. அந்த சிந்தை எல்லாம் உள்ளே வருகிறது. But I send it back. ஆனால் நான் அதை மறித்து let all those things let it die. ஆண்டவரே இதெல்லாம் மறிக்கட்டும். Let her think that I am a forgetting person and she is good at remembering. அவங்க நான் மறக்கக்கூடிய மனுஷன் தான் அப்படின்னு அவங்க என்ன நினைக்கட்டும். அவங்கள குறித்து அவங்க நல்ல ஆள்னு அவங்க நினைச்சுக்கட்டும். I am not going to point it out and pull her down. நான் சுட்டி காமிச்சு அவங்கள மட்டமா கீழே தள்ள போறது இல்ல. You will get your turn. You will get your turn. உங்களுடைய பங்கு உங்களுக்கு வரும். But God is watching. ஆனா ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். Lord, let me not do it, Lord. ஆண்டவரே நான் அப்படி இருக்க வேண்டாம். I don't want to defend and justify. நான் என்னை தற்காத்து நான் என்னை நியாயப்படுத்த வேண்டாம். Let me be wrong. நான் தவறாவே இருந்துட்டு போட்டும். Let me be misunderstood. நான் தவறாய் புரிந்து கொள்ளப்படட்டும். Christ will rule in the house. கிறிஸ்து இப்பொழுது அந்த குடும்பத்திலே ஆளுகை செய்வார். He will accept that offering. அவர் அந்த பலியை அவர் ஏற்றுக்கொள்வார். Sweet aroma. ஒரு சுகந்த வாசனையாய். Compare this with Malachi chapter 1. மல்கியா 1ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனத்தை இந்த வசனத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். You call me my father, you call me as your father, where is my honor? நீ என்னை தகப்பன் என்று சொல்கிறாய், என்னுடைய கனம் எங்கே? If I am the master, where is the fear? நான் உனக்கு எஜமானன் என்றால் எனக்கு உண்டான பயம் எங்கே? Two questions. 2 கேள்வி. We are calling him father. நீங்க என்னை தகப்பன் என்று சொல்கிறீர்கள். No, we are calling God as father. நாம் தேவனை தகப்பன் என்று சொல்கிறோம். We are calling God as our master. நாம் தேவனை நம்மளுடைய எஜமானர் என்று நாம் சொல்கிறோம். And God is asking you next question. அடுத்த கேள்வி தேவன் கேட்கிறார். Do you really honor me? நீ மெய்யாய் என்னை கனம் செய்கிறாயா? Do you fear me? நீ எனக்கு பயப்படுகிறாயா? If it is these two things are not there, don't call me as father. அப்படி 2 காரியம் உன்னிடத்திலே காணப்படவில்லை என்றால் என்னை தகப்பனே என்று கூப்பிடாதே. Then who is your father? You are trying to have devil as your father. உனக்கு அப்படி என்றால் உன்னுடைய தகப்பன் யார்? உன்னுடைய தகப்பன் சாத்தான். Because you honor him. ஏனென்றால் நீ அவனை கனப்படுத்துகிறாய். You honor his ways. நீ அவனுடைய வழிகளை கனப்படுத்துகிறாய். You listen to his advice. அவனுடைய அறிவுரைகளுக்கு நீ செவி கொடுக்கிறாய். You follow his methods. அவனுடைய காரியங்களை நீ பின்பற்றுகிறாய். But these people do not know. ஆனால் இந்த ஜனங்களை நீ அறியவில்லை. Lord, when did we dishonor you? ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உம்மை கனவீனப்படுத்தினோம்? When did we despise you? நாங்கள் எப்பொழுது உம்மை தள்ளிவிட்டோம்? Then God explains them. அப்பொழுது தொடர்ந்து ஆண்டவர் விவரித்து சொல்லுகிறார். When you offer something on the sacrifice altar, பலிபீடத்திலே ஏதோ ஒன்றை காணிக்கையாய் செலுத்தும் you go to the sheep, நீங்கள் ஆட்டு மந்தைக்கு போகிறீர்கள், spend lot of time அங்க அதிக நேரம் செலவழிக்கிறீர்கள் to find out which is the lame, அங்கு நொண்டியா இருக்கக்கூடிய ஆடு எது என்று which is the blind, எது குருடா இருக்கிறது என்று because I cannot sell it, ஏனென்றால் அதை நான் விற்க முடியாது. so let me give it to God, அதை நான் ஆண்டவருக்கு கொடுத்து விடலாம். and you are offering it on the altar. ஆண்டவரே நான் அதை பலியாய் நான் பலிபீடத்திலே வைக்கிறேன். Does God want that? அதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரா? Despising, அதை அருவருக்கிறார். dishonoring, ஆண்டவரை நாம் அவமதிக்கிறோம். So in our family life we are offering to God every day. ஆகவே நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலே தேவனுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பலி செலுத்துகிறோம். We are not perfect husbands and perfect wives. நாம் ஒரு பூரணமான ஒரு கணவனோ பூரணமான மனைவிகளோ நாம் அல்ல. But let us continually repent. ஆனால் நாம் தொடர்ந்தேச்சியாக மனம் திரும்புவோம். And let us lean on to God. நாம் தேவனையே சார்ந்திருப்போம். And one thing I want to show in Ephesians chapter 5. எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே இன்னொரு காரியத்தை காண்பிக்கிறேன். First one is without sacrifice there is no love. பலி இல்லாத இடத்திலே அன்பு இல்லை என்பதை நாம் and that sacrifice must be acceptable to God. அந்த பலியானது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். And then you read the verses. அதற்கு பின்பாக தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிப்போம் என்றால் it talks about walking in light. நாம் வெளிச்சத்திலே நடப்பதினால், walking with wisdom, ஞானத்திலே நடப்பதினால், filled with spirit, ஆவியிலே நாம் நிறைந்திருக்கிறோம். 8th verse walking in light, 8ஆம் வசனம் வெளிச்சத்திலே நடப்பது, and 15th verse walk in wisdom, 15வது வசனம் ஞானத்திலே நடப்பது, and 18 19 verses filled with the spirit, 18 19வது வசனம் ஆவியிலே நிறைந்திருப்பது. then you will be able to obey to each other.
அப்பொழுது 21ஆம் வசனம் தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்க முடியும். Then he talks about the family, husband and wife. அதற்கு அப்புறம் கணவன் மனைவி என்று குடும்ப வாழ்க்கையை குறித்து அவர் பேசுகிறார். So 22nd to 33rd verse about husband and wife. ஆகவே 22 இருந்து 30 வரைக்கும் கணவன் மனைவி உறவை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். No man has hated his own body. 29th verse. 29வது வசனம் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. Who is that own flesh? யார் சொந்த மாம்சத்தை பகைத்திருக்கிறார்கள்? It's the wife. அது மனைவி. Husband, will he hate his wife? கணவன் மனைவியை வெறுக்கிறார் என்றால் he is hating his own body. அவர் தன்னுடைய சொந்த சரீரத்தை பகைக்கிறார். He is like the devil possessed man who hurts himself. அவர் பேய் பிடித்த ஒரு மனுஷனைப் போல தன்னையே காயப்படுத்திக் கொள்ளக்கூடிய மனுஷனைப் போல. He wantedly he stabs him and bleeding. தம்மை வேண்டுமென்றே தம்மை குத்தி கிழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபரைப் போல. If you are doing to your wife like that, you are like the evil possessed man. நீங்கள் உங்கள் மனைவியை அப்படி நடத்துவீர்கள் என்றால் நீங்கள் அசுத்தாவி பிடித்த ஒரு மனுஷனைப் போல். Lord, I don't want the devil to be my father. ஆண்டவரே, சாத்தான் பிசாசானவன் எனக்கு தகப்பனாக இருக்க வேண்டாம். I want you to be my father, Lord. நீர் என்னுடைய பிதாவாக இருக்க வேண்டும். So Ephesians starts with loving like Christ has loved us. ஆகவே எபேசியர் 5 ஆரம்பிக்கும் பொழுது கிறிஸ்து நம்மிடத்திலே அன்பு கூறுவதைப் போல நாம் அன்பு கூற வேண்டும். It is not possible without getting filled with the Holy Spirit. இது பரிசுத்த ஆவியினால் நிறையாமல் இந்த வாழ்க்கை சாத்தியமல்ல. So after he is talking about the Holy Spirit, he talks about the family. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசினது உடனே அவர் குடும்பத்தை குறித்து பேசுகிறார். The second thing, இரண்டாவது காரியம் Romans chapter 15. ரோமர் 15ஆம் அதிகாரம். There he tells about another thing which will glorify God. அவர் இன்னொரு தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய இன்னொரு காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். Do you want your family to glorify God? உங்களுடைய குடும்பம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமா? 7th verse. 7ஆம் வசனம். In order that glory be unto God, let us receive like Christ has accepted us. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். Will you turn to that verse? Romans 15:7. ரோமர் 15:7ஆம் வசனத்துக்கு நாம் திரும்புவோம் என்றால், Therefore accept one another. ஆதலால் ஒருவரை ஒருவர் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். Just as Christ also accepted us to the glory of God. தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். So I am happy that you are all sitting as husband and wife. ஆகவே நீங்கள் எல்லோருமே கணவன் மனைவியாக உட்கார்ந்திருப்பதை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. Will you hold the hand of your partner? நீங்கள் உங்களுடைய மனைவியினுடைய கணவனுடைய கரங்களை கோர்த்துக் கொள்வீர்களா? And say this verse. இந்த காரியத்தை சொல்லுங்கள். I accept you as Christ has accepted me. கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டது போல நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். Tell, all of you tell. சொல்லுங்கள். First husband tell. முதலாவது கணவன் சொல்லுங்கள். And then wife should tell. அதுக்கப்புறம் மனைவி சொல்லுங்கள். I'll tell you how it is related to husband and wife. அது எப்படி கணவன் மனைவிக்கு ஒத்து போகிறது என்று நான் சொல்கிறேன். Yeah, thank you. You have to accept one another just as Christ has accepted me. When Christ accepted me, கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டது போல நானும் மனைவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டார்? when I was an enemy to him, நான் அவருக்கு சத்துருவாய் இருக்கும் when I was weak, don't have any strength to please him, என்னிடத்திலே ஒரு பலனும் அல்ல, பலனற்றவனாய் நான் அவரை சந்தோஷப்படுத்துவதற்கு பலனற்றவனாய் இருக்கும் பொழுது, sinner, நான் பாவியாய் இருக்கும் பொழுது he accepted me. அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். That is the way I was accepted by Christ. அப்படியாகத்தான் கிறிஸ்துவால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். And the same spirit I'll have to accept my partner. அதே ஆவியோடு கூட என்னுடைய வாழ்க்கை துணையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். And what you need for that? What you need for that? அதற்கு உங்களுக்கு என்ன தேவை? 6th verse. 6ஆம் வசனம். You need patience. உங்களுக்கு பொறுமை தேவை. Yeah. You need one mind. அதற்கு ஏக சிந்தை தேவை. Yeah. And 14th chapter fully it says if wife is having some shortcomings, 14ஆம் அதிகாரத்திலே மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் என்றால் don't accuse her. அவர்களை குற்றம் சாட்ட வேண்டாம். Don't despise her. அவர்களை அவமரியாதையாக பார்க்க வேண்டாம். That's a message in the 14th chapter. அது 14ஆம் அதிகாரத்தில் உள்ள செய்தி அதுதான். You may ask how it is related to husband and wife. அது கணவன் மனைவிக்கு எப்படி பொருந்தும் என்று நீங்கள் கேட்கலாம். Turn to Matthew chapter 18.
மத்தேயு 18ஆம் அதிகாரம். Jesus is telling. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். Yeah. 10th verse. Do not despise any of the little ones. சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ண வேண்டாம். 5th verse. 5ஆம் வசனம். If anybody receives the child, he is receiving me. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். Matthew chapter 18. மத்தேயு 18 and verse 5. 5ஆம் வசனம். And whoever receives one such child in my name receives me. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். Yeah. Suppose they do some mistake. ஏதோ ஒரு தவறை அவர்கள் செய்து விட்டார்கள். Go to her or him in person. அவளிடத்திலோ அல்லது அவரிடத்திலோ தனிப்பட்ட நபராய் செல்லுங்கள். And explain. அவரிடத்திலே விவரித்து சொல்லுங்கள். With patience and love. பொறுமையோடும் அன்போடும் கூட சொல்லுங்கள். Yeah, because it is not the will of God that any small one should be perished. ஏனென்றால் எந்த ஒரு சிறிய நபரும் மரித்து போவது என்பது அழிந்து போவது என்பது தேவனுடைய சித்தமே அல்ல. And 20th verse. 28ஆம் வசனம். Still if you have difficulty. இன்னும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது என்றால் two of you join together and pray. இருவரும் சேர்ந்து ஜெபியுங்கள். God will help you. God will help you. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். The disunity, Lord, we bind in the name of Jesus. ஆண்டவரே இப்படி சீர்குலைந்து இருக்கக்கூடியதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம். Whatever you bind in earth will be bound in heaven. நீங்கள் இங்கு பூமியில் எதையெல்லாம் கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். And then he tells about a story. பின்பு அவர் ஒரு கதையை சொல்லுகிறார். Where a strong man, அங்கு ஒரு பலவான், he owes 10,000 talents. அவர் 10,000 தாலந்துகள் அவர் அங்கு கடன் கொடுக்க வேண்டும். அவர் மன்னிக்கப்பட்டார். That is, he was accepted by Christ. அவர் கிறிஸ்துவினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டார். And what he does? அவர் என்ன செய்கிறார்? He should accept the 100 silver coin also, like he was accepted by Christ. அவர் எப்படி இயேசு கிறிஸ்துவினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டாரோ அதே விதமாக 100 வெள்ளிக்காசு கடன் கொடுக்க வேண்டியவனையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Did he accept? அவர் ஏற்றுக்கொண்டாரா? Did he receive him? அவனை ஏற்றுக்கொண்டாரா? No, he strangled his throat. அவருடைய கழுத்தை நெரித்தார். He wanted to kill him. அவனை கொலை செய்ய முயற்சித்தார். And what is the other person doing? அவர் மற்ற நபர் என்ன செய்தார்? Pleading, have mercy on me, be patient with me, be patient with me. என் மீது பொறுமையாயிரும், என் மீது இரக்கமாயிரும் என்று அவர் கதறுகிறார். So this parable I see, receiving the weak one, accepting the weak one. ஆகவே பலவீனமாய் இருக்கக்கூடியவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த உவமையிலே நான் கற்றுக்கொள்கிறேன். Then look at the 19th chapter. 19வது அதிகாரத்தை பாருங்கள். He talks about the divorce. அதுக்கு பின்பாக விவாகரத்தை குறித்து அவர் அங்கு பேசுகிறார். Divorce is not accepting but rejecting. விவாகரத்து என்பது ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளி விடுவது. 6th verse, both are one flesh. 6ஆம் வசனம், இருவரும் ஒரே மாம்சம். And 8th verse, Moses has told that you can reject. 8ஆம் வசனம், நீங்கள் தள்ளிவிடலாம் என்று மோசே அவர்களுக்கு இடம் கொடுத்தார். That is because their hardness of heart. அது ஏனென்றால் அவருடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம். But Jesus says, ஆனால் இயேசு சொல்லுகிறார், the last resort, except for judge, don't reject. இந்த ஒரு சில காரியங்களுக்காக மாத்திரம் அல்லாமல் வேற ஒன்றுக்கும் நீங்கள் தள்ளிவிடக்கூடாது. But even then we can forgive and accept. இருந்தாலும் கூட நீங்கள் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளலாம். So two things I place before you. ஆகவே 2 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். Read Matthew 18 and 19 together. மத்தேயு 18 19 ஒன்றாய் சேர்த்து வாசியுங்கள். End he comes to the family. அதற்கு பின்பாக அவர் குடும்பத்திற்கு வருகிறார். Read Ephesians chapter 5. எபேசியர் 5ஐ வாசியுங்கள். Love one another as Christ has loved you. கிறிஸ்து நம்மை அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரிடத்தொருவர் அன்பாய் இருங்கள். Then he comes to the family. அதுக்கு பின்பாக அவர் குடும்பத்திற்கு வருகிறார். So these two verses are very very relevant for the family life. ஆகவே இந்த 2 வசனங்களும் குடும்பங்களுக்கு ஏற்ற வசனங்கள். You remember two things? 2 காரியத்தை நினைவு கூறுகிறீர்களா? Accept each other as Christ has accepted you. கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். With all weaknesses, with all problems, I accept you. எல்லா பிரச்சனையோடும் கூட, எல்லா பலவீனத்தோடும் கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன். See, only after Jesus accepted us, he is transforming us, sanctifying us, glorifying us. ஆகவே கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டதற்கு பின்புதான் அவர் நம்மை சுத்திகரிக்கிறார், நம்மை மகிமைப்படுத்துகிறார், மறுரூபப்படுத்துகிறார். The same way, after accepting your partner in your heart, depth of your heart, loving her, loving him, the change will happen.
ஆகவே அதே விதமாக நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மாற்றம் ஏற்படுகிறது. Husband is one entity, கணவர் என்பவர் ஒரு நபர், and wife is another entity, மனைவி இன்னொருவர், and the relationship is a third entity. இவர்களுடைய உறவு என்பது மூன்றாவது. That is like a delicate glass article. அது ஒரு உடைந்து போகக்கூடிய ஒரு 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 கிளாஸ் போல. And both of them should handle it very carefully. அவர்கள் இருவருமே சேர்ந்து சீரிய முறையிலே அதை கையாள வேண்டும், கவனமாய் கையாள வேண்டும். One person is careless, it may fall down. யாராவது ஒரு நபருடைய தவறாக இருக்கும் என்றால் அது கீழே விழுந்து விடும். Then it gets cracked. அது உடனடியாக அங்கு கீறல் உண்டாகும். Then you can apply Araldite and paste it. அதற்கு ஆயின்மென்ட் எல்லாம் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணலாம். Araldite, yeah. Araldite எல்லாம் போட்டு நம்ம ஒட்டி விடலாம். Yeah, now it is glass article, but you can see that. இப்பொழுது கிளாஸ் சரியாக இருக்கலாம், ஆனால் கீறல்களை நாம் பார்க்க முடியும். Shirt gets torn, you can stitch, but you can see that. சட்டை கிழிந்து போகலாம், தச்சிடலாம், ஆனால் அந்த தையல் எல்லாம் பார்க்க The முடியும். same way relationship. அதே விதமாக உறவுகள். So husband, wife and relationship is separate, where both of them have to handle it very carefully. ஆகவே கணவர் மனைவி இந்த உறவுகளை சரியாக அவர்கள் கவனமாய் கையாள வேண்டும். May God help every couple here. ஆகவே இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளம் தம்பதியினரையும் ஆண்டவர் உதவி It may செய்யட்டும். take long time, நீண்ட நாட்கள் எடுக்கலாம், but work towards that. ஆனால் அதற்கு நேராக நீங்கள் Let us கிரியை not செய்து go back. நாம் பின்னிட்டு செல்ல Let us வேண்டாம். not accept devil as our father. நாம் பிசாசை நம்மளுடைய தகப்பனாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். You are our father, Lord. பிதாவே நீர் என்னுடைய தகப்பன். Through our family we want to honor you. எங்களுடைய குடும்பத்தின் மூலமாக நாங்கள் உம்மை கனப்படுத்த விரும்புகிறோம். Yeah.